بسم الله الرحمن الرحيم وما كان المؤمنون لينفروا كافة فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون يا أيها الذين آمنوا قاتلوا. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருந்து நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஃபத்வாக்களை வழங்குகிறீர்கள். முதலிலே ஒரு ஃபத்வாவை, ஒரு தீர்ப்பை, ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு பிறகு அது தவறு, திருத்திக் கொள்கிறோம் என்று வேறு ஒரு சட்டத்தை சொல்கிறீர்கள். இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் ஃபத்வா வழங்கும் பொழுது உங்களை எப்படி நம்பி நாங்கள் ஏற்றுக்கொள்வது? ஏன் இப்படி நீங்கள் குழப்புகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை பரவலாக கேட்கிறார்கள். ஆனால் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு இறை அச்சம் உள்ள எந்த ஒரு மனிதனும், இறை நம்பிக்கை உள்ள எந்த மனிதனும், இறைவனுடைய இலக்கணத்தை புரிந்து கொண்ட எந்த ஒரு மனிதனும் கேட்கக்கூடாத பாரதூரமான ஒரு கேள்வி இது. இந்த கேள்வியே நம்முடைய ஈமானை பாதிச்சிடும். ஏன் நீங்கள் முந்தி ஒன்றை சொல்லிட்டு பிந்தி ஒன்றை சொல்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வைங்க, இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் ஒன்றை சொல்லிட்டான்னு சொன்னால் அதில் தவறே வராது, அவன் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும், அதில் மாறுதலுக்கே இடமில்லை அப்படின்ட்டு யார் உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த கேள்வியை கேட்க முடியும். மனிதன் யார், அல்லாஹ் யார் என்ற வித்தியாசத்தை யார் விளங்கி கொள்ளவில்லையோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து தான் இந்த கேள்வி எழ முடியும். மனுஷன்டா யாரு? மனிதன் என்று சொன்னால் அவன் அனைத்தையும் சரியாக சொல்லக்கூடியவன் கிடையாது. அவனுடைய ஆய்வில் தவறு வரும், நேற்று சொன்னதை நாளைக்கு திருத்த வேண்டிய நிலைமை வரும், திருத்திய ஒன்றைய மறுபடி மாற்ற வேண்டிய நிலைமை வரும். அப்போ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான் சொன்னபடி கரெக்டாக சொல்லக்கூடியவன். அல்லாஹ்வுடைய படைப்புகள் யாராக இருந்தாலும் சரிதான், ஒன்றை சொல்லிவிட்டு பிறகு யாராவது சுட்டி காட்டும் போது அவருக்கு தவறுன்னு தெரியும், அல்லது அவரே பிறகு சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆகா இதை கவனிக்க தவறிட்டோமே என்று தெரியும். அப்போ இந்த மாதிரியான தவறுக்கு அப்பாற்பட்டவனாக மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான் என்று இருந்தால்தான் இந்த கேள்வியை கேட்க முடியும். இதெல்லாம் மனிதன்டா இப்படி தான் இருப்பாங்கிறத விளங்கி கொண்டவர்கள் கேட்பாங்களா? அப்போ என்ன நினைக்கிறாங்க? தௌஹீத் ஜமாத்துடைய அறிஞர்கள்லாம் அல்லாஹ் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தன்மை உள்ளவர்கள் நினைக்கிறீங்களா? அப்போ அல்லாஹ் தான் ஒன்றை சொல்லிவிட்டு தவறுன்னு திருத்த வேண்டிய அவசியம் வராதவன். மனிதன் என்று சொன்னால் அவன் ஒன்றை சொல்லவும் செய்வான், சொன்னது நாளைக்கு தவறுன்னு தெரியும் போது மாற்றிக்கிறவும் செய்வான். இந்த உலகத்து விஷயத்தில் எப்படி தான் நடக்கும், மார்க்க விஷயத்துலையும் அப்படி தான் நடக்கிறது. அப்போ ஒன்றை சொல்லிவிட்டு எப்படி மாற்றலான்ற ஒரு கேள்வியை கேட்டார்களே, ஆனால் அப்போ சொல்லிட்டு மாற்ற வேண்டிய தேவையே வராது மனுஷனுக்கு என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது மனிதனுக்கு இறைத்தன்மை இருக்கிறது என்று இவர்களுடைய உள்ளத்தில் அடி மனசில் குடிக்கொண்டிருக்கிறது. அதனால் தான் என்ன கேட்குறாங்க, அது எப்படி நேற்று கூடாதுன்னு நீ கூடும்னு சொல்கிறீங்க, இன்னைக்கு கூடும்னு சொல்லிட்டு நாளைக்கு எப்படி கூடாதுன்னு சொல்லுவீங்க என்று கேட்டால் அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளவும் கரெக்டாக மனிதன் பேசினால் அவ்வளவும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார்கள். அல்லது நம்ம இன்னும் நினைக்கிறார்கள், இந்த அர்த்தத்தில் அவர்கள் சொல்வார்களே, ஆனால் இது அவர்களை பயங்கரமான இணை கற்பித்தல் குற்றத்தில் கொண்டே சேர்த்துவிடும், மனிதனிடத்திலே இறைத்தன்மையை பார்க்கிறார்கள் என்கிற குற்றவாளிகளாக இவர்கள் ஆகிவிடுவார்கள். ஒன்று. அல்லது இப்போ நேற்று ஒன்று சொல்கிறோம், இன்றைக்கி ஒன்று தவறுன்னு தெரிய வருது, மாத்திரம் இது வரத்தான் செய்யும், அதுக்காக வேண்டி மக்கள்கிட்ட போய் சொல்கிறதா அப்படிங்கிறதுக்கு இந்த கேள்வி கேட்பீர்களே. ஆனால்
இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நடவடிக்கை. எனக்கு நான் ஒன்றை சொல்கிறேன், 10 வருஷம் அதை பிரச்சாரம் செய்து விட்டேன், மக்கள்கிட்ட எல்லாம் கொண்டு போய் விட்டேன், அதுக்கு பிறகு எனக்கு தவறு என்று தெரிய வருகிறது. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மிடத்தில்? தவறுன்னு தெரிஞ்சாலும் நீ சொல்லாத, அவன் தவறுல இருக்கட்டும், என்னோட நாசமாக போகட்டும், நீ உன் கௌரவத்தை காப்பாற்றிக்க, உன் ஜமாத்து கௌரவத்தை காப்பாற்றிக்க, அந்த மக்கள் மத்தியில் வந்து சொல்லி அவங்கள வந்து நம்பிக்கை இலக்க செஞ்சிடாத அப்படின்னு எதிர்பார்ப்பார்களே. ஆனால் நம்மை ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை செய்யும்படி தூண்டுகிறார்கள். அதன் அர்த்தம் ஒன்றும் எங்களுக்கு தவறே வராது என்று நீங்கள் நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் ஷிர்காகிவிடும். தவறு வரத்தான் செய்யுங்க, அதை போய் மக்கள்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த விஷயத்தை சொல்லாமல் மறைச்சிக்கலாம். மார்க்கத்துக்கு முடியுமாட்டேன். மார்க்க விஷயம் வந்து மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வுல. அப்போ அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்துக்கு உரியவன் என்று ஆகும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு தவறை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் உடனே திருத்த வேண்டிய நிலை வந்தால் எந்த மக்கள் மத்தியில் சொன்னோமோ அந்த மக்கள் அத்தனை பேருக்கும் சென்றடையக்கூடிய விதமாக நாங்கள் இந்த காரணத்தை வைத்து இந்த விஷயத்தை சரி என்று சொன்னோம். நாங்கள் ஆய்வு செய்து பார்த்த பொழுது இந்த காரணத்தை வைத்து இது தவறு என்று தெரிய வந்து விட்டது. அதனால் நான் உங்களிடத்தில் போட்டு உடைத்து விடுகிறோம், ஏற்கனவே சொன்னதை நாங்கள் வாபஸ் வாங்கி கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது நல்ல பண்பா கெட்ட பண்பா? சிந்திச்சு பாருங்க. இப்போ வந்து அவ்வளோ வேண்டியது இல்லைங்க. இப்போ சஹாபாக்கள் நபித்தோழர்கள் நம்ம சொல்கிறோம். இவங்கெல்லாம் யார்? நபித்தோழர் ஆகுறதுக்கு முன்னாடி இவங்க யாராக இருந்தாங்க? சிலையை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், மதுபானத்தில் மூழ்கி கிடந்தார்கள், எல்லா விதமான தப்புகளையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலிருந்து திருந்தி மாற்றினதுனால தானே சஹாபி ஆக முடிஞ்சு. நேற்று நீ அதை செய்துவிட்டு இப்போது எப்படி நீ மாறிக்கொண்டாயின்னு அவங்கள்ட்ட போய் கேட்க முடியுமா? அதை பாராட்டணுமா? அப்போ நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்குறோம், நீ என்னது நேற்று கல்ல வணங்கின இன்னைக்கு வணங்கக்கூடாதுங்கிற, அது என்னது மாற்றி மாற்றி மாறுவியான்னு கேட்க முடியுமா? பாராட்ட முடியுமா? நீ என்ன செய்யணும்? சரியான ஆளுக்கப்பா, தப்புன்னா அதை ஒத்துக்கிறாங்க. அதை மக்கள் போய் வல்லாட்டை மாட்டிக்கிற கூடாது என்பதற்காக வேண்டி தங்களுடைய கௌரவத்தை கீழே போட்டு விதித்து விட்டு மார்க்கத்தினுடைய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் பாராட்ட வேண்டுமா? இது குறை சொல்ல வேண்டுமா? அப்போ என்ன செய்யறது? மாற்றி மாற்றி கூறுறார்கள்ங்கிற ஒரு குற்றச்சாட்டா? மாற்றி மாற்றி விளையாட்டுங்க மாற்றி மாற்றி கூறுறோம். மனிதன்கிற முறையில் சிந்தனையில் தப்பு வரும். ஒரு ஹதீஸ் கிடைக்காம இருந்து ஒரு கருத்தை சொல்லியிருப்போம், பிறகு ஹதீஸ் கிடைத்து விடும். ஒரு ஹதீஸுடைய தரத்தை தப்பாக விளங்கியிருப்போம், பிறகு அந்த ஹதீஸுடைய தரம் வந்து சரியாக விளங்கும். இதை வைத்தெல்லாம் வந்து மாற்றி சொல்லக்கூடாதா? இது வந்து எல்லா மனுஷனுமே அப்போ திருந்துதல்னே ஒன்று வராத உலகத்தில். திருந்துறவன்லாம் வட்டி வாங்கியே இருக்கிறவன் ஒருத்தன் என்ன செய்யறான்? திடீர்னு நான் அதை விட்டுன்னு விலகிட்டேங்கிறான். அவன்கிட்ட போய்கிட்டு நீ நேற்று வரை வட்டி வாங்கி கொண்டிருந்தாய், இன்றைக்கு ஏன் நீ திருந்தி விட்டாய்ன்னு கேட்க இயலுமா? நேற்று வரைக்கும் நீ வரதட்சணை வாங்குவதை ஆதரித்து கொண்டிருந்தாய், இன்னைக்கு ஏன் வாங்க மாட்டேன்னு என்கிறாய்ன்னு கேட்க இயலுமா? பாராட்ட முடியுமா? அட, ஒரு தப்பான ஒன்றை சொல்லிவிட்டு மாத்திரவன் வந்து பாராட்டுக்குரியவனா எடுத்துரைப்பதற்கு உரியவனா? அவன் கண்ணியமானவனா கேவலமானவனா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அப்போ என்னது மாற்றி மாற்றி மார்க்க திரும்ப சொல்கிறீங்க, மாற்றி மாற்றி சொல்கிறீங்க. பெரிய ஒரு இதுக்குன்னு கேசட்லாம் போட்டிருக்காங்க. மெனக்கட்டு உட்காந்துட்டு நம்ம 1980 பேசியிருப்போம்ல, அதில் ஒரு 2 நிமிஷம் கிளிப்பு, 85 பேசியிருப்போம்ல, அதில் ஒரு கட் பண்ணி அதில் ஒன்று, 90 பேசியிருப்போம்ல, அதில் ஒன்று சேர்த்து பார்த்தீங்களா 80 சொன்னது என்ன, 87 என்ன, 2010 என்னன்னு சொல்லி கிளிப்பிங்கி போட்டு மக்களை குழப்பறதுக்கு பார்க்குறாங்க. இதில் நீ என்ன கிளிப்பிங்கி போடுறது? நாங்கள் தான் சொல்கிறோமே இதை. அப்போ அப்படி தான் சொன்னோம், அது சரின்னு படித்து சொன்னோம், தவறுன்னு பட்டால் மாற்றிக்கிட்ட. இப்போ என்னப்பா அது குரான் ஹதீஸை பின்பற்றணும், அது மாறுனுச்சா? கொள்கை மாறவில்லை, குரானில் உள்ளதுதான் சட்டம், அது மாறவில்லை. ஆதாரப்பூர்வம்னா ஹதீஸை ஏற்றுக்கிறோம், அது மாறவில்லை. ஒரு ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிடைக்கலங்கும் போது அதுக்கு தகுந்தவாறு சட்டத்தை சொல்லுவோம், கிடைச்சிடும் பொழுது அதுக்கு தகுந்தவாறு மாற்றிடுவோம். பேசிக் என்ன குரான் ஹதீஸ் தானே, கிடைக்காத நேரத்தில் அப்படி தானே நாங்கள் செய்ய முடியும். கிடைச்சிடும் பொழுதும் அதையே செய்யணும்னு எதிர்பார்க்க முடியுமா? அப்போ இந்த ஒரு கேள்வி வந்து தப்பானது. இதெல்லாம் கிளிப்பிங் போட்டுன்னு சொல்ல வேண்டியதில் நாங்கள் வேண்டாம் கிளிப்பிங் தர்றோம், நிறைய தர்றோம், வணங்குதா? எங்களுடைய புஸ்தகங்கள்ல கூட நீ என்ன செய்யலாம், அது மாதிரிலாம் காட்டலாம். நாங்கள் வெக்கப்பட மாட்டோம். இது மார்க்கத்தில் என்ன வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? சிந்திச்சு மனுஷனுங்க முறையில் சொல்கிறோம். எங்கள்கிட்ட 1000 தப்பு வரும், தப்புன்னு சுட்டி காட்டினா போட்டு உடைச்சிட்டு போயிட்டு இருப்போமே தவிர இது வந்து எங்களுக்கு பெருமை தான். எது தவறாக சொன்னாலும்
அதை தங்களுடைய கௌரவத்தை பார்க்காமல் தவறை மக்களிடத்தில் ஒப்புக்கொள்வார்கள் என்று இதை பாராட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமே தவிர இதை ஒரு குறையாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். இது நீங்கள் யதார்த்தத்துக்கு உண்மைக்கு மாற்றமாக இந்த கேள்வியை கேட்குறீங்க. அடுத்து இதை விடுங்க, மாற்றி மாற்றி கூறுறது உங்களுக்கு பிடிக்கல, அப்படி தானே? அது உண்மையாக இருந்தால் நீங்கள் உங்களை ஹனஃபி என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், உங்களில் ஒரு சாரார் ஷாஃபி என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். நீங்கள் யாரை ஹனஃபி என்று அபு ஹனீஃபா இமாமை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்கிறீர்களோ அந்த அபு ஹனீஃபா அவர்கள் எத்தனை விஷயத்தை சொல்லிவிட்டு மாற்றினார் என்று ஒரு பட்டியல் போடுவோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அறிஞர்கள் எத்தனை விஷயத்தை சொல்லிட்டு மாற்றினாங்க என்று ஒரு பட்டியல் போடுவோம். எங்கள் பட்டியலை விட 1000 மடங்கு அதிகமாக அபு ஹனீஃபா மாற்றி சொன்ன பட்டியல் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அது வால்யூம் எழுதலாம், அவ்வளோ இருக்கிறது. அபு ஹனீஃபாவுடைய முந்தைய கருத்து பிந்தைய கருத்து என்று சொல்லி மா ரஜா அன்ஹு அபு ஹனீஃபா, அபு ஹனீஃபா மாற்றி கொண்ட கருத்துக்கள் என்று ஒரு பட்டியல் போட்டோம்னு சொன்னால் அது மாட்டுக்கு நீண்டு கொண்டே போகிறது. ஏற்கனவே ஒன்று சொல்கிறாரு அப்புறம் மாற்றுறாரா, அதாவது இது ஒரு மாற்றம், ஒரு விஷயத்தில் ஒன்று சொல்லி அப்புறம் மாற்றி மாற்றினார். இந்த மாதிரி எல்லாம் அபு ஹனீஃபா இமாம். நீங்கள் இதனால தானே உங்களுக்கு பிடிக்கல, மாற்றி மாற்றி சொல்கிறாங்க தௌஹீத் ஜமாத்தில், அதானே உங்களுக்கு வெறுப்பாக இருக்குங்கிறீங்க. அது வெறுப்பாக இருக்கக்கூடாது, அதான் வெறுப்பாக இருக்கிற காரணம் என்று சொன்னால் நீங்கள் ரொம்ப வெறுக்க வேண்டியது யாரை? அபு ஹனீஃபா இமாமத் தான். நாங்கள் தௌஹீத் ஜமாத் அத்தனை ஆலிம்களும் சேர்ந்து எத்தனை விஷயங்களை மாற்றி கொண்டோமோ அதை விட 1000 மடங்கு ஒத்தாள் மாற்றிருக்கிறாரு. நாங்கள் 50 பேரும் சேர்ந்து மாற்றின விஷயம் ஒரு 50 எடுக்க முடியாது உங்களுக்கு, அவர்கிட்ட 1000 எடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அபு ஹனீஃபா இமாம் ஒன்றை சொல்கிறாரு, ஆதாரம் கிடைக்கலன்னு மாற்றிக்கொள்கிறாரு, மறுபடி கிடைச்சோன்னு மறுபடி மாறுறாரு என்று சொல்லி எவ்வளவு சட்டங்கள் துருல் முக்தார்லையும் இன்னும் பல நூல்கள்லையும் இருக்கிறது. என்னப்பா அபு ஹனீஃபாங்கிறீங்க, அவர் பாட்டுக்கு நேற்று ஒன்று சொல்கிறாரு இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு மாற்றி மாற்றி சொல்கிறாரு அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? அவர் தான் மாற்றி மாற்றி சொன்னதில் முதலிடத்தில் இருக்கிறார், தெரிஞ்சு கொள்ளுங்கள். அதே மாதிரி ஷாஃபி இமாம்ங்கிறீங்க, ஷாஃபி இமாமும் ஷாஃபி மதுஹபுங்கிறீங்க. நீங்கள் எந்த இமாமை பின்பற்றுவதாக பொய்யாக நம்பி கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஷாஃபி இமாம் என்ன பண்ணுறாரு? அவருக்கு கதீம் என்று ஒரு கருத்து இருக்கிறது, ஜதீத் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஜதீத்னா புதுசுன்னு அர்த்தம், கதீம்னா ஓல்டு பழசுன்னு அர்த்தம். அப்போ ஷாஃபி இமாமுடைய பழைய கருத்துக்கள், ஷாஃபி இமாமுடைய புதிய கருத்துக்கள். அவர் எகிப்தில் கொஞ்ச காலம் இருக்கிறாரு, பக்தாதில் கொஞ்ச நாள் இருக்கிறாராம். அங்கே இருக்கும்போது சொன்னதெல்லாம் இந்த ஊருக்கு மாற்றி விட்டார். அதனால் அதெல்லாம் அது பழைய கருத்து, இது புதிய கருத்துன்னு சொல்லி அப்போ ஷாஃபி இமாம் கருத்தை பேசும்பொழுது எப்படி பேசுவாங்கன்னு சொன்னால் இது ஜதீது, இது கதீமு, இது ஓல்டு, இது நியூன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ ஷாஃபி இமாம் ஒரு விஷயத்தில் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு கதீம் ஒன்று இருக்குது, ஜதீத் ஒன்று இருக்குது. எதை சொன்னாலும் என்ன செய்வார்? ஒரு அதிகமான சட்டத்திட்டங்களில் பழையதுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு நேர் மாற்றமாக புதியதுன்னு சொல்லுவார். அது குறை சொல்லத்தக்கதா? இந்த தௌஹீத் ஜமாத்துடைய அத்தனை அறிஞர்களும் எத்தனை விஷயத்தை மாற்றி சொல்லியிருக்கிறார்களோ அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு ஷாஃபி இமாம் எவ்வளோ இந்த மாதிரி மாற்றி சொல்லியிருக்கிறார்னு எடுத்தீங்கன்னு வைங்க, தாறுமாறாக இருக்கும். அப்போ அதுக்கும் ஒரு லிஸ்ட்டை போடுவோமா? அப்போ நீங்கள் அதையும்ல கேள்வி கேட்டிருக்கணும். இப்படி இல்லாத எந்த மனுஷன் இருக்கிறான்? ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். நாங்களாவது ஒன்றை சொல்லுவோம், சொல்லிட்டு மாற்றி சொல்கிறதா இருந்தால் எப்போ தான் மாற்றி சொல்லுவோம்? அது தவறு என்று காரணகாரியத்தோடு தெரிந்த பிறகு அந்த காரணகாரியத்தை விளக்கித்தான் என்ன செய்வோம்? ரெண்டாவது கருத்தை சொல்லுவோம். ஆனால் இந்த கேள்வி கேட்கக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய ஒரு 5 கேசட் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு 5 மணி நேரம் பயானம் என்கிட்ட கொண்டு வாங்க. அதில் கும்பகோணத்தில் பேசுனது ஒரு டைப்பாக பேசுவார், அதை மாற்றி மாயவரத்தில் பேசுவார், மாயவரத்தில் பேசுனது மாற்றி நாகப்படத்தில் பேசுவார். எல்லாமே முரண்னது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாமல் வாய்க்கு வந்த மாதிரி முரண்பட்டு பேசுகிறீங்களே, அப்படி நாங்கள் பேச மாட்டோம். 5 மணி நேரம் கேசட்டு ஒரு ஆளுடைய கேசட்டை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய 25 வருஷ கேசட்டை நீங்கள் தேடி எடுத்துக்கிறீங்களே, அத்தனை பாயிண்ட்டு 5 மணி நேரத்தில் எடுத்துருவோம் நாங்கள். இந்த பாரு இதில் எப்படி சொல்கிறாரா, அந்த கேசட்லேயே மாற்றி பேசுனதை எடுத்து காட்டுவோம். ஒரு ஊரில் 1 மணி நேரம் பேசின பேச்சை கொண்டு வாங்க பார்ப்போம். இந்த கேள்வி கேட்கக்கூடிய எந்த உலமாவுடைய பேச்சையாவது கொண்டு வாங்க, நான் அதில் 10 எடுத்துட்றேன். அந்த 1 மணி நேரத்தில் அவர் எப்படிலாம் முரண்படுறாருன்னு சொல்லி அந்த மாதிரி பேசக்கூடிய இவர்கள் கேட்குறார்கள். நம்ம ஆதாரத்தோட ஆய்வோடு ஒன்றை மாற்றி கொள்ளும் பொழுது எப்படி மாற்றலாம்? அது எப்படி? நேற்று ஒன்று சொல்லிவிட்டு பார்த்தீர்களா இவர்களை? நேற்று என்ன சொன்னார்? கிளிப்பிங் போட்டோன்னு இந்த கிளிப்பிங் இருக்கு பாருங்களேன், அது ஒரு பெரிய சைத்தான். அது
நேரடியாகவும் முழுசாக சொல்லிட்டு போகாமல் ஒரு கிளிப்பிங் மாதிரி போட்டு காட்டுறது. நேற்று சொன்ன ஒரு மாதிரியா இருக்குமா, அதுக்கு முரண்பட்ட உடனே அப்படி மக்களுக்கு ஆமாம் நேற்று சொல்லிட்டு மாற்றிட்டார அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், இதில் என்ன இருக்குது, நேற்று சொல்லி மாற்றினா என்ன, எது சரி, சரியானது எடுத்துகிட்டு போ. நேற்று சொன்னது தவறுன்னு சொல்கிறார்ல, காரணத்தோடு சொல்கிறார்ல, ரெண்டையும் அலசிப்பார். காரணத்தோட கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கிட்டு போ, மனோ இச்சைப்படி மாற்றிருந்தால் விட்டுட்டு போ. இது ஒரு பெரிய மேட்ரா? அப்போ இது அந்த மாற்றி மாற்றி மார்க்க தீர்ப்பு வழங்குதல் என்ற மேட்ரு இருக்குது பாருங்களேன், இது ஒரு கொஸ்டினே கிடையாது. மனிதன்றாலே எல்லா ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறாக செய்யாத ஒருத்தர் கூட கிடையாது. எவ்வளோ பெரிய மேதை அறிஞராக இருந்தாலும் சரி, அவருக்கு என்ன செஞ்சிடறேன், தவறு வரும். ஹதீஸ் கிடைக்காதனால் தவறு வரும், சிந்தனையில் உள்ள கோளாறுனால் தவறு வரும். தவறு வராத மனிதனை உலகத்தில் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டால் இந்த மாற்றி மாற்றி பேசுகிறார்கள் என்கிற கேள்வியை வராது. இதை நீங்கள் என்ன செய்யணும், இப்போ மாற்றி மாற்றி பேசுகிறவர்கள் நல்லவர்கள் விளங்கிக்கிறங்க. அது மாற்றி மாற்றின்னா ஆதாரத்தோட காரண காரியத்தோட தங்கள் தவறை பகிரங்கமாக ஒத்துக்கிறான் மாற்றி பேசுவாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவான். இங்கே வந்துக்கிட்டு எனக்கு தகுந்த மாதிரி பேசிடுறது, உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது, அடுத்த 10 நிமிஷத்தில் என்கிட்ட எனக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது, அந்த மாற்றி மாற்றி பேசுகிறது முனாஃபிக்குத்தனம். முதபிதபீன பைனதாலிக்க லாயிலா ஹாவுலாயி ஒலாயிலா ஹாவுலாயி, ரெண்டுக்கு மத்தியில் உழன்று கொண்டிருப்பார்கள். இந்த பக்கமும் சேர மாட்டார்கள், அந்த பக்கமும் சேர மாட்டார்கள். நல்லா சொல்கிறானே, அந்த மாற்றி மாற்றி பேசுகிறது தப்பு. அதே மாதிரி இதால குள்ளதீன் ஆமனும் காலு ஆமன்னா ஒய்தா ஹலவிலா ஷயாத்தினியும் காலு இன்னாமாக்கும், முஸ்லீம்களை பார்க்கும் பொழுது உங்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்வதும், அவர்களை போய் பார்க்கும் பொழுது உங்களை சேர்ந்தவர்கள் தான் என்று சொல்லக்கூடியவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள். இது சந்தர்ப்பவாதிகள், முனாஃபிக்குகள். இந்த மாற்றி மாற்றி பேசுகிறது தான் தப்பு. எந்த மாற்றி பேசுகிறோம், நாங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுகிறோம். எது தப்பாகும், நீங்கள் தான் அந்த வேலையை பார்க்குறீங்க. என்ன செய்கிறீங்க, மதுஹபுவாதியாக நிறைஞ்சிருக்கிறானா அங்கே வந்துக்கிட்டு மதுஹப் அப்படி முட்டு கொடுத்து பேசுகிறது. மதுஹபு பிடிக்காதவன் இருக்கிறானா அவன்கிட்ட போய் அவன் புண்படாத ஒரு சபைக்கு தகுந்தவாறு பேசுறது. தர்காவாதியாக குளிமி இருக்கிற சபையில் சாகுல்ல மீது பாதுஷா கத்த சொல்லாஹு சிறகுல் அசீஸுங்கிறது. எங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களாம் தர்காக்காரனாக இருக்கான், பணக்காரனாக இருக்கிறான், அங்கே போய் பேசிக்கிறது. இந்த தர்காவெல்லாம் வேணாங்கிற மாதிரி எவனா இருந்தாங்க, அங்கே போயிட்டு என்ன செய்கிறது, இந்த மாதிரி தனி மனிதனை வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறது. இந்த மாற்றி மாற்றி பேசுகிறது தப்பு. நாங்கள் ஒரு காலத்திலும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுனது இல்லை. இந்த மாதிரி இடத்த பார்த்துக்கிட்டு பேசுறது இருக்க, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தப்புன்னோம்னா அனைத்து சபையிலையும் தப்புன்னு சொல்லுவோம். நாகூரில் ஒரு பேச்சையும் மெட்ராஸில் ஒரு பேச்சையும் பேச மாட்டோம். மதுஹப்வாதிக்கு முன்னாடி ஒரு பேச்சையும் மற்றவர்களுக்கு முன்னாடி வேற ஒரு பேச்சையும் பேச மாட்டோம். எதை இங்கே பேசுகிறோமோ அதை அங்கே பேசுவோம், எதை உள்ளே பேசுகிறோமோ அதை வெளியே பேசுவோம், எதை அவையில் பேசுகிறோமோ அதை அரங்கத்தில் பேசுகிறோமோ அதை வெளியிலையும் பேசுவோம். அப்போ வெளியே ஒரு பேச்சு உள்ளே ஒரு பேச்சு, ரகசியமாக ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு ரகசியமாக ஒரு கருத்தை சொல்வது, மக்கள்கிட்ட போய்கிட்டு வேற ஒரு கருத்தை சொல்வது, இந்த விளையாட்டு எங்கள்கிட்ட கிடையாது. மாற்றி மாற்றி பேசுகிறதை ரெண்டு விதமாக நீங்கள் பிரிக்க வேண்டும். ஒரு தவறை ஒத்துக்கொண்டு இனிமேல் இந்த தவறான கருத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை, இப்போது இந்த கருத்தில் தான் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதை எல்லா இடத்திலையும் சொல்வார்களேயானால் அது வரவேற்கத்தக்க மாற்றி பேசுதல். இதை நாங்கள் செய்யத்தான் செய்கிறோம். அதே நேரத்தில் ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அதை சொல்ல திராணி இல்லாமல் முதுகெலும்பு இல்லாமல் அதுக்கு ஏற்றவர்கள்ட்ட போய் தவறு என்று சொல்வதும், அதை ஏற்காத மக்கள்கிட்ட போய் தவறு சரி என்று சொல்வதும், மறுபடி இங்கே வந்து அதை தவறு என்பதும், மறுபடி அங்கே போய் அதை சரி என்பதும், இந்த மாற்றி மாற்றி பேசுகிற வேலைக்கு போகிற முனாஃபிக்குத்தனம். இதை செய்யக்கூடியவங்க தான் அந்த கேள்வியை கேட்குறாங்க. எதை செய்கிறாங்க, இவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் சபைக்கு தகுந்த மாதிரி பயான் பண்ணுவாங்க. எந்த சபைன்னு பார்த்துக்குருவாங்க. இந்த சபையில் இதை விட்டா அடி விழுவும், அந்த சபையில் அதை விட்டா அடி விழுவும், இந்த சபையில் இதை விட்டா கைதட்டு கிடைக்கும், அந்த சபையில் அதை விட்டா கைதட்டு கிடைக்கும்னா அந்த மாற்றி மாற்றி பேசுகிற அயோக்கியத்தனம் சந்தர்ப்பவாதம் இருக்குதே, அது கண்டிக்கத்தக்கது. அது இந்த ஜமாத்தில் கடுகளவும் கிடையாது. இந்த ஜமாத்துடைய பிரச்சாரர்கள்ட்ட முனாஃபிக்குத்தனம் கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுவோம். மேடையை போட்டு பேச எதுக்கு தில் இருக்குதோ அதைத்தான் சபையிலையும் அரங்கத்துக்குள்ளே ரூம்லையும் பேசுவோம். ரூமுக்கு ஒரு மார்க்கம், வெளியே ஒரு மார்க்கம் கிடையாது. தொண்டர்களுக்கு ஒரு மார்க்கம், வெளியே அப்பால் இருக்கிற ஒரு மார்க்கம் கிடையாது. நம்மளை ஏற்றுக்கிட்டவர்களுக்கு ஒரு மார்க்கம், நம்மளை ஏற்றுக்கிறாதவர்களுக்கு ஒரு மார்க்கங்கிறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிற தன்மை இருந்தால் நீங்கள் கண்டிக்கலாம். அந்த கண்டிக்கத்தக்க இந்த முனாஃபிக்குத்தனம் இந்த ஜமாத்தில் எந்த பிரச்சாரகட்டையும் கிடையாது என்பதை நீங்கள் என்ன செய்யணும்,
புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு கேள்வியை கேட்கிறார்கள். நீங்கள் சொல்வது நம்ம ஜமாத்தை சொல்கிறார்கள், நீங்கள் சஹாபாக்களான நபி தோழர்களையும் இறை நேசர்களான அவுலியாக்களையும் சகட்டு மேனிக்கு திட்டுகிறீர்களே, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் பரவலாக நம்முடைய கொள்கையை எதிர்க்கக்கூடிய தலைவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் இப்படி ஒரு கருத்தை விதைத்து வைத்திருக்கிறார்கள். என்ன வச்சிருக்கிறாங்க, இவங்க லேசான ஆளுக்கு கிடையாது, அவுலியாக்களெல்லாம் திட்டுவாங்க, சஹாபாக்களெல்லாம் திட்டுவாங்க, இவங்க ஒரு டேஞ்சரான ஆளுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களுக்கு என்னவாகும்னு கேட்டால், நம்ம கருத்தை கேட்பதற்கு பயப்படக்கூடிய நிலைமை உண்டாகிவிடும். முன்னாடி போயிடாத, ரசூல்லாவை திட்டுவாங்கலாம், இமாம்களை திட்டுவாங்கலாம், சஹாபாக்களை திட்டுவாங்களாம், அவுலியாக்களை திட்டுவாங்களாம். இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்னாடியே ஒரு கேடயமாக என்ன செய்கிறாங்க, விதைத்து வைத்திருக்கிறார்கள். உண்மையில் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறோமே, அவுலியாக்களை திட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவுலியாண்டா யார்? இறைவனுடைய நேசர். இறை நேசரை போய் எவனா திட்டுவானா? இறை நேசர்கள்லாம் சைத்தாங்கன்னு எவனா சொல்ல முடியுமா? சொன்னால் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியுமா? இறைவன் ஒருவரை நேசிக்கிறார் என்று சொன்னால் என்ன செய்யணும், நம்மளும் அவரை நேசிக்கணும். இறை நேசர்களில் யாரையும் திட்டுவதற்கோ இறை நேசரை விடுங்கங்க, ஒரு சாதாரண சராசரி முஸ்லீமை போய் சும்மா திட்டலாமா? சிபாபுல் முஸ்லிமி ஃபிஸ்குன், ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவம். கிதாலுஹு குஃப்ருன், அவனை கொல்வது குஃப்ரு, இறை மறுப்பு என்று இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது எப்படி நம்ம போய் ஒரு முஸ்லீமை திட்டுவோம்? சாதாரண முஸ்லீமையே சும்மா திட்டக்கூடாது என்று இருக்கும் பொழுது அப்போ இறை நேசர்களை பிடிச்சி யாராவது திட்டுவாங்களா? அது சகட்டு மேனிக்கு திட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன இதில் மேட்ரு? இறை நேசர்களை சஹாபாக்களை ரெண்டாவது வச்சுக்கிடுவோம், இறை நேசர்களை திட்டுறோங்கிறாங்க பாருங்களேன். அதில் பல விஷயம் அடங்கி இருக்கிறது. முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு ஆள் இறை நேசர், இறை நேசர்னா ஒரு ஆள் குறிப்பிட்ட ஆளைத்தானே இறை நேசர்னு சொல்கிறாங்க. ஒரு ஆள் இறை நேசர் அப்படின்னு நம்ம முடிவு கட்டுறதா இருந்தால் அது எப்படி நம்ம முடிவு கட்டுறது? இறை நேசருக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று இறைவன் இவரை நேசிக்கிறான், இந்த அர்த்தம் இருக்குது. அல்லது இவர் இறைவனை நேசிக்கிறார். இறை நேசர்னா இறைவனை நேசிப்பவர் அல்லது இறைவனால் நேசிக்கப்பட்டவர் என்கிற ரெண்டு அர்த்தமும் அதுக்கு வச்சுக்கிடலாம். இப்போ இரண்டு அர்த்தத்தையும் வச்சுக்கிடுவோம். இவர் இறைவனை நேசிக்கிறார் என்று ஒருத்தரை பற்றி சொல்வதாக இருந்தாலும், இறைவன் இவரை நேசிக்கிறான் என்று சொல்வதாக இருந்தாலும், அதை வேற மனிதர்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமா? இப்போ ஒரு ஆள் அல்லாவை நேசிக்கிறார்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவர் அல்லாவை நேசிக்கிறார்னு நெத்தியில் எழுதியா ஒட்டியிருக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? ஒருவர் அல்லாவை நேசிக்கிறார் என்பதை நம்மளால் கண்டுபிடிக்க இயலுமான்னா இயலவே இயலாது. அப்போ அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான் என்றால் அதையாச்சும் கண்டுபிடிக்க இயலுமா? இயலாது. அப்போ என்ன, நேசம் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இவருடைய உள்ளத்தில் இறை நேசம் இருக்கிறதா, நடிக்கிறாரா? அவனுக்கு தான் தெரியும். அவர் பெரிய தலப்பா கட்டி தாடி வச்சு ஜுப்பா வச்சு பள்ளிவாசலை கதின்னு கடந்த உடனே அவர் இறைவனை நேசிக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். அவர் உண்மையில் இறைவனை நேசிக்கவும் செய்திருக்கலாம், அல்லது அது மாதிரி காட்டி உங்களை ஏமாற்றவும் செய்திருக்கலாம். அப்போ அவர் அதை வச்சு இறை நேசர் தான் அடித்து சொல்ல முடியுமா என்று ஒரு கேள்வியை நம்ம எழுப்புகிறோம். ஒரு ஆளை பிடிச்சி இறை நேசர்னு சொல்ல நீ யார்? இறைவனுடைய நேசர் அவர் ஆயிட்டார்னு சொல்வதற்கு என்ன ஆதாரம்? இதைத்தான் நம்ம கேட்குறோம். இறை நேசர்னு நம்ம யாரையாவது சொல்வதாக இருந்தால் அது என்ன அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ கானூ யத்தகூன். அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயமும் கவலையும் கிடையாது. அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், தக்வா என்னும் இறையச்சம் உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இறையச்சம் உள்ளவங்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறான். இந்த இறையச்சம் எதில் இருக்கும்? கையில் இருக்குமா, மூக்கில் இருக்குமா, கண்ணில் இருக்குமா, கல்பில் இருக்குமா? இறையச்சம் என்பது கல்பில் தான் இருக்கும். கல்பில் உள்ளதை அவனுக்காவது பார்க்க முடியுமா? நான் என் கல்பில் இறைவனை நேசிக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் ஒரு பேர் எடுக்கிறதுக்காக பேசலாம்ல, பெருமைக்காகவும் பேசலாம் தானே. நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தாலும் அது என்ன நோக்கத்தில் பேசுனாங்கிற உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா?
இவர் சொன்ன செய்தி சரியாக இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், குர்ஆன் ஆதாரத்தை காட்டுறதுனால, ஹதீஸ் ஆதாரத்தை காட்டுறதுனால. என்னுடைய நோக்கம் சரியாக இருக்குன்னு உங்களால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? அது மறுமையெல்லாம் தெரியும். அப்போ ஒரு மனிதன் அவன் எவ்வளோதான் நல்ல நல்ல காரியம் செய்வதாக உங்களுக்கு தென்பட்டாலும் அவன் அல்லாஹ்வுடைய நேசன் ஆயிட்டான் என்று உங்களால் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அப்போ யாரை பற்றி இறை நேசர்னு சொல்லலாம் என்று கேட்டால், யாரை இறைவன் இறைநேசர் என்று தன்னுடைய வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறானோ அவர்களையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை இறைநேசர் என்று சொல்லிவிட்டு சென்றார்களோ அவர்களையும் தான் பேரை குறிப்பிட்டு இறைநேசர்னு சொல்ல முடியும். இப்போ யாரையெல்லாம் இறைவன் இறைநேசர்னு சொல்லியிருக்கிறான்? ஒரு 25 நபிமார்களுடைய பெயரை குறிப்பிட்டு இவங்களெல்லாம் என்னுடைய தூதர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். அவங்க இறைநேசர்கள் தான். அது எப்படி உனக்கு தெரியும்னா, இறைவனே சொல்லிட்டான் தெரியும். இப்ராஹிம் நபி இறைநேசர் நம்ம சொல்லணும். ஏன் சொல்லணும்? யார் நேசிக்கிறான்னு அவனே சொல்லிவிட்டான்ல, இறைவனே சொல்லிவிட்டான் என்னும்போது அதுக்கு அப்பீல் கிடையாது. அப்போ அல்லாவே இவரை இறைநேசன் இப்ராஹிம் நபி, மூசா நபி, ஈசா நபி, தாவூது நபி, ஐயூப் நபி, சுலைமான் நபி, நூஹ் நபி, அது மாதிரி இத்ரீஸ் நபி, இப்படி எல்லா நபிமார்களும், சாலிஹ் நபி, ஹூத் நபின்னு எல்லா நபிமார்களுமே இறைவனுடைய நேசர்களாக இருந்தார்கள். அவங்களாம் இறைநேசர்கள். இதுக்கு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட் இருக்குது. அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான், ஏன் அவரை இறைநேசர்னு சொன்னேன், நீ சொன்ன அதனால சொன்னேன்ட்டு போயிடலாம். இதில் கொஸ்டின் வராது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 சஹாபாக்களை பற்றி சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்கள். பத்ர் போரில் உள்ளவர்களை பற்றி சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்கள். வேறு சில சஹாபாக்களை, அவங்க மனைவிமார்களை பற்றி சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்கள். வேறு சில சஹாபாக்களை பற்றி சொர்க்கவாசின்னு சொன்னார்கள். அவங்க காலத்துக்கு பிந்தி வரக்கூடிய ஒய்சுல் கரணி போன்ற ஒன்றின நபர்களை பற்றி, மஹதி என்று எதிர்காலத்தில் வரக்கூடியவரை பற்றி, இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ யாரை பற்றி அல்லாஹ்வோ ரசூலோ பேர் குறிப்பிட்டு நல்லடியார்கள் என்று சொன்னாங்களோ அவங்கள மட்டும்தான் நல்லடியார் என்று அடித்து நமக்கு சொல்ல முடியும். வேறு யாரையும் நீங்கள் அப்துல் கார் ஜீலானிங்கிறீங்க, இவர் நபிகள் நாயகம் காலத்துக்கு ஒரு 500 ஆண்டுக்கு பிந்தி வந்தவர், இவர் இறைநேசரா? வரலாறை பார்க்கும்போது நல்ல காரியம் செஞ்சார்னு தெரிகிறது. அதனால் இவர் உள்ளம் கரெக்டாக இருந்தால் இறைநேசராக இருக்கலாம், உள்ளம் கரெக்டாக இல்லாட்டி இறைநேசராக இல்லாமல் இருக்கலாம். இப்படித்தான் நம்மால் பேச முடியுமே தவிர அவர் இறைநேசர் என்று அடித்து சொல்ல இயலுமா? அல்லாஹ் கேட்டுருவான கேள்வி. அப்போ நீங்கள் யாரையெல்லாம் இறைநேசர் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை அல்லாஹ்வோ ரசூல இறைநேசர்கள் என்று சொன்னால் நீங்களும் சொல்லுங்க. அல்லாஹ் ரசூல் சொல்லலை என்று சொன்னால் நீங்கள் மௌனமாக இருந்துருங்க. அவங்களுக்கு அந்த பட்டத்தை நீங்கள் கொடுக்காதீங்க. இது திட்டுறதாங்க. நீ ஏன் அவர் போய் இறைநேசர், ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் இறைநேசருங்கிற? அவர் இறைவனை நேசிச்சார்னு உனக்கு தெரியுமா? அல்ல அவரை தான் இறைவன் நேசிச்சார்னு உனக்கு தெரியுமா? அப்போ இறைவன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தப்பாக நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா இறைவனுக்கு கோபம் வருமா வராதா? அப்போ நான் நேசிக்கவே இல்லை, நீ எப்படா நேசிச்சா சொன்னேன், என் மனசில் உள்ள உனக்கு எப்படா தெரியும்? நல்லா கேட்க மாட்டான். அப்போ ஈசா நபியை கூட அல்லாஹ் விசாரிக்கும். என்ன சொல்லுவாங்க ஈசா நபி? தாலும் மாஃபி நப்சி வலாலும் மாஃபி நப்சிக்க, இறைவா என் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் உனக்கு தெரியும், உன் உள்ளத்தில் உள்ள எனக்கு தெரியாது. இதுதான் மனிதனுடைய நிலைமைன்னு ஒத்துக்கிறாங்க ஈசா நபி. அப்போ அல்லாஹ் மனசில் யார் யாரை நேசிக்கிறாங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவனா எதை வெளிப்படுத்துகிறான்னு அப்போ நமக்கு தெரியும். அப்போ ஒரு மனிதரை நீங்கள் இறைநேசர்னு சொல்லும் பொழுது அது அல்லாஹ்ட்ட பாவி ஆயிருவீங்க, இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னால் இது இறைநேசரை சகட்டு மணிக்கு திட்டுறதா? இறைநேசராக இல்லையான்னு ஏப்பா நீங்கள் பட்டம் கொடுக்குறீங்க? அல்லாட்ட ஏப்பா குற்றவாளியாக போகிறீங்க? அவர் இறைநேசராக இல்லையான்னு மறுமையில் தெரிஞ்சுக்கிறப்ப என்ன அவசியம் ஏற்பட்டுருச்சு? ஒரு ஆளை இறைநேசர்னு அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் முகமது ரசூலுல்லான்னு அறிந்து கொள்கிற மாதிரி ரொம்ப அவ்வளோ மஸ்ட் அவசியமான ஒரு மேட்டர் அது. இறைநேசராக இருந்தால் இருந்துட்டு போகிறாரு, அதுக்கான நன்மை அவரடைய போகிறாரு. இறைநேசராக இல்லாட்டி இருந்துட்டு போகிறாரு, அதுக்குரிய தண்டனை அவரடைய போகிறாரு. இது யார் யார் இறைநேசர்னு நீங்கள் பட்டியல் போல நல்லா கேள்வி கேட்பானா? எத்தனை கபர் இருந்துச்சு, அந்த கபரெல்லாம் ஆய்வு பண்ணி நீ ஏன் இறைநேசர்கள் யாருங்கிறத கண்டுபிடிக்கலன்னு ஒரு கேள்வி மார்க்கத்தில் வருமா? ஏன் தேவையில்லாத வேலை இப்படி செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இதுதான் நம்ம கேட்குறோம். இப்படி கேள்வி கேட்குற காரணத்தினால ஒருத்தரை திட்டோன்னு ஆகுமா? போக முடியாது. யாரை பற்றி நாங்கள் இறைநேசர்னு சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது சொல்லுவோமே தவிர சவுல் பாஷா இறைநேசர்னு சொன்னால் இறைநேசர்னு சொல்லாதப்பா, சைத்தானேசர்னு சொல்லாத. அது என்னங்கிற அல்லாஹ் சொல்லட்டும்.
நீ பேசாமல் சைலண்ட்டாக இரு, அதோடு நிறுத்திக்கிற வேண்டியதுதான். இதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். அதே நேரத்தில் அப்படின்னா புற செயல்களை பார்த்து ஒருவர் நல்லவர்னு நினைக்கலாமா, நினைக்கிற தப்பா, அது ஒரு கேள்வி வரும். ஒரு வெளிப்படையான ஒரு செயலைப்பா, நம்ம உலகத்தில் என்ன பண்ணுறோம், சில பேர் நல்லவருங்கிறோம், சில பேர் கெட்டவாங்கிறோம். நம்மளோட பழகக்கூடிய மக்களை வைத்து என்ன செய்கிறோம், இந்த ஆள் நல்ல ஆள் அப்படிங்கிறோம், இந்த ஆள் கெட்ட ஆள் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி அது மட்டும் தீர்மானிக்கலாமா நல்ல ஆள்னு கேட்டால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. என்ன அனுமதி, அதனுடைய அர்த்தத்தை கரெக்டான அர்த்தத்தில் சொன்னால் அனுமதி இருக்கிறது. அதாவது ஒருவரை நல்லவர் என்று நம்ம சொல்கிறோம் என்றால் இவர் அல்லாவிடத்தில் நல்லவர் என்ற அர்த்தத்தில் நம்ம சொல்லக்கூடாது. நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்கள் கண்ணுக்கு நல்லவராக தெரிகிறார், அல்லாட்ட மாற்றியும் இருக்கலாம். இந்த அர்த்தத்தை உள்ளே வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், நாங்கள் ஒரு கல்யாணம் பண்ணணும், எங்கள் பொண்ணை கொடுக்கணும், நல்லவனா கெட்டவனான்னு ஆய்வு பண்ணுறோம், வெளிப்படையாக நல்ல செயல் மாதிரி தெரியுது, பொண்ணை கொடுப்போம் எங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு. அதே மாதிரி ஒரு 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 1 லட்ச ரூபாய் நம்பி கையில் கொடுக்கணும், கடன் கேட்குறான், அல்ல அமானிதமாக பாதுகாத்து வைக்கணும், இவன் கரெக்டான ஆளாண்டு ஆய்வு பண்ணுவோம். வெளிப்படையாக சில விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலாம் கரெக்டாக இருக்குன்னா நம்பலாம், நம்ம நம்பி கொடுப்போம், ஏமாற்றின்னு போயிடும். அது ஒரு விஷயம். அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம உலக வாழ்க்கையில் நம்மளோட சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான், அல்லாவோட சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எவனை பற்றியும் நல்லவர்னு சொல்லக்கூடாது. நம்மளோட சம்மந்தப்பட்ட நம்ம கடையில் ஒரு ஆளை சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பொருளை அமானிதமாக ஒப்படைக்கிறதா இருந்தாலும் சரி, அவனை ஒரு காவலுக்கு போட்டு போகிறதா இருந்தாலும் சரி, அவனை கேசியரில் உட்கார வைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம சக்திக்கு உட்பட்டு அவன் நல்லவனான்னு தேடத்தான் வேண்டும். அந்த நல்லவனுக்கு என்ன அர்த்தம், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளிரங்கமான செயல்களை பார்த்த வரைக்கும் இவன் நல்லவன் என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் நல்லவன் நினைக்கிறோம். நாங்கள் நல்லவன் நினைக்கிறது வந்து அல்லாட்ட இறை நேசன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. இப்படி ஒருத்தரை பற்றி என்ன செய்யலாம், நல்லவன் ஒருத்தர் குடிச்சிட்டே திரிகிறான் கெட்டவன் சொல்லிடுவோம். ஒருத்தன் தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், ஆட்சி பண்ணுறான், கொடுக்கல் வாங்கல கரெக்டாக இருக்கான், வியாபாரத்தில் நேர்மையாக இருக்கிறான், அந்த ரங்கத்தில் உள்ள எத்தனையோ கேடுகள் ஒன்று இருந்தால் நமக்கு தெரியலை. அப்போ நம்ம என்ன செய்வோம், நல்ல மனுஷன் சாலி நல்ல ஆள்பா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம், எங்கள் கண்ணுக்கு தெரிந்த வரைக்கும் சில செயல்களை பார்க்குறோம், அவர் நல்லவர், அது மாதிரி அவரோட நம்ம டீலிங் பண்ணிக்கிறலாம். நமக்கும் அவருக்கு டீலிங் இருந்தால் அவரை பற்றி நம்ம நல்லவர் கெட்டவர்னு முடிவு செய்வோம். நம்மளோட டீலிங் இல்லாத ஆட்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டாக கொடுத்துட்ருப்போம். இப்போ உங்களுக்கும் அப்துல் கார் ஜிலானிக்கு என்ன டீலிங் இருக்க போகுது, பொண்ணு கொடுக்க போறீங்களா அவருக்கு, அல்லது பொண்ணு எடுக்க போறீங்களா, அவர் உங்கள் கடையில் சேர்க்க போறீங்களா, அல்லது அவர் கடையில் போய் நீங்கள் சேர போகிறீங்களா, அவர் நல்லவராக கெட்டவரான்னு தீர்மானிக்க என்ன உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குன்னு ஒன்றுமே இல்லையே. ஏதாவது நமக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவர் நம்பலாமான்னு பேச்சு வரலாம். நம்பர் மூத்தா போன ஆள்கிட்ட போய் என்ன நம்புறதுக்கு என்ன மேட்டர் இருக்குது, உசுரோடு இருக்கிற ஆளை பற்றி என்ன செய்யலாம், இதை கொடுத்து வைக்கலாமா கொடுக்காமல் இருக்கலாமா நம்பலாமா நம்ம இப்படிங்கிற மேட்ரு வரும். அப்போ நமக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான செயல்களை பார்த்து எங்கள் அளவுக்கு நாங்கள் நல்லவர் என்று நினைக்கிறோம் என்ற கருத்தை உள்ளடக்கி யாரை பற்றியும் நீங்கள் நல்லவர் என்று சொல்லலாம், யாரை பற்றியும் கெட்டவர் என்று சொல்லலாம், இந்த காரணங்களை வைத்து சொல்லலாம். அதே நேரத்தில் அல்லாட்டு இவர் நல்லவர்னு சொல்லலாமா, யாரை பற்றியும் அப்படி சொல்லவே முடியாது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த இதைத்தான் நம்ம கேட்குறோம். அதோடு என்ன செய்வோம்னு கேட்டால், நீ வந்து நல்லவர், சில அவுலியாக்களுடைய சரித்திரம்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த சரித்திரத்தை படித்தோம் என்று சொன்னால் அது வந்து ஒரு அவுலியா செய்கிற வேலையாக தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இவர்களை எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு கதையை சொல்லி காட்டி இப்படிலாம் ஒரு அவுலியாங்கிறீங்களப்பா அப்படி செய்வாங்களான்னு கேட்குறோம். இதை தான் திட்டுறதுங்கிறாங்க. உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நாகூரில் அடங்கி இருக்கிறாரு சாவுல் அமீதுங்கிறவர், அவரை பற்றி என்ன கதை எழுதியிருக்கிறாங்க, அவர் இதை மாணிக்கப்பூரில் பிறந்தார், பிறந்து இங்கேருந்து வந்து அடங்கிட்டாருங்கிறது அவருடைய வரலாறு என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர் கல்யாணம் பண்ணலை. அவர்கிட்ட ஒருத்தர் வந்து நெஞ்சார் எனக்கு புள்ள வேணும்னு கேட்குறாராம். இவர்கிட்டையும் போய் கேட்டாருன்னு தெரியலை. புள்ள வேணும்னு கேட்டால் நெஞ்சார் அவர் உனக்கு புள்ள தானே வேணும் அப்படின்னு சொல்லி வெத்திலை இருக்குல்ல, வெத்திலையை மெண்டு அவர்கிட்ட கொடுத்து இதை பொண்டாட்ட கொடு, இதை சாப்பிட்டா புள்ள உண்டாயிரும் அப்படின்னு சொன்னாராம். அதை அவர் கொடுத்தோன்னு அந்த பொம்பளை கர்ப்பமாயிட்டாலாம். உடனே இவர் சொல்லிட்டு வந்தாராம், உனக்கு இந்த ஒரு ஆம்பளை பிள்ளை பிறகு அவருக்கு யூசுப்னு பேரை வச்சுட்டு அதை வந்து பிறந்தவுடனே என்கிட்ட என்னை யாருன்னு என் பாப்பா யாருன்னு கேட்கும், என் பேரை சொல்லிவிட்டு என்கிட்ட அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அவர் நாகூருக்கு வந்துட்டாராம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதான், சொன்னபடி ஆம்பளை பிள்ளை பிறகுதான், யூசுப்னு பேர் வச்சாங்களாம். அது பேசக்கூடிய ஒரு நேரம் வந்தவுடனே அது கேட்டுச்சான், மண் நபி எங்கள் பாப்பா யாருன்னு கேட்டுச்சான்.
நான் தாண்டா அவங்க வாப்பாண்டாரான் அவர் யார் நெச வாப்பா. அப்போ என்ன செஞ்சான் அந்த பையன் கேட்டானா, நீ நீ வாப்பா தான், மண் அபி ஹக்கா, உண்மையான வாப்பா யார் சொல்லுண்டான வாப்பாட்டைய. வாப்பாட்ட என்ன கேட்டானா, உண்மையான வாப்பா யார், என்னுடைய அப்பா யார். ஓ அதை கேட்குறியா, அது இந்த ஒரு தான் சொல்லி இந்த சம்பவத்தை சொல்லினோன்னே நான் இப்போ அவர்கிட்ட போகணும்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களாம். அவர் தான் யூசுப் நாயகமா, அவர் தான் சாவுல் பாஷாவுக்கு பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்காரா நாகூரில். இப்படின்ற ஒரு கதை எழுதி வச்சு, நம்ம உண்டாக்குன கதையா, நீ தான் எழுதி வச்சுக்கிற இதை வந்து நான் அவுளியாக்களை மதிக்கிறோங்கிற பேரில் இந்த மாதிரி ஒரு கதை எழுதி வச்சுக்கிற. அப்போ நீ எழுதி வச்ச கதை தப்புங்கிறத சுட்டி காட்டும் பொழுது அது திட்டுறதுன்றாங்க. ஏன்டா வெத்தலையை கொடுத்து வாய் வழியாக வெத்தலை போனால் புள்ள பிறக்குமா, அப்படி ஏதாவது கான்செப்ட் இருக்குதா? அப்படியே வெத்தலை கொடுத்த புள்ள பார்த்தா இவர் அப்பனை ஆயிடுவாரா? ஒரு இதை விட ஒரு கேடான ஒரு கேவலமான ஒரு செயல் ஏதாவது இருக்குமா? யாருக்கோ பிறந்த பிள்ளைய வந்து நான் தான் அப்பன்னு சொல்கிறது வந்து ஒரு அவுளியாக்கள் செய்வாங்களா? ஏன் அவுளியாக்கள் பேரை கேவலப்படுத்துறீங்க என்று இந்த அசிங்கத்தை இந்த ஆபாசத்தை வந்து நம்ம வந்து எடுத்து காட்டினோம்னு சொன்னால் அவுளியாக்களை திட்டுறாங்கிறாங்க. நாங்கள் அந்த கதையை நாங்களாக கண்டுபிடிச்சோம். நீ தான் மௌலுது கிதாபில் எழுதி வச்சுருக்கிற. மௌலுது கிதாபில் ஹிகாயத்துங்கிற பேரில் எழுதி வச்சுக்கிற கதையை நம்ம என்ன செய்கிறோம், தப்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி அவங்க கதைகளை விமர்சிக்கிறோம் பாருங்கள், அந்த இடத்துல தான் அவுளியாக்களை திட்டுறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு நம்ம ஆளாகிறோம். இவங்களுக்கு கோபம் யார் மேலே வரணும், இந்த கதை எழுதினால் மொழியில் வரணும். ஒரு பக்கம் அவுளியான்னு சொல்லிக்கிற, ஒரு பக்கம் கேவலமானவர்னு சொல்கிற, என்னப்பா அர்த்தம் அப்படின்ட்டு அங்கேயில் போய் கோவப்படணும். எங்கள்கிட்ட கோவப்பட்டு என்ன செய்கிறது? அதே மாதிரி வந்து இப்போ தென்காசிக்கு போனாங்களாம். யார் நாகூரில் அடங்கியிருக்கு சாவுல் பாஷா என்ன பண்ணாராம், தென்காசிக்கு சீடர்களோடு போனாராம். போனவுடனே என்ன பண்ணாங்களாம், சீடர்கள்லாம் பசியாக இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள கோயில் மாட்டை அறுத்து சாப்பிட்டாங்களாம். கோயிலுக்கு நேர்ச்சை பண்ண ஒரு மாடு நின்றுச்சான். அந்த மாட்டை அறுத்து எல்லாம் சாப்பிட்டு விட்டாங்களாம். சாப்பிட்டவொன்னே அடிக்கிறதுக்கு திறன்னு வந்துட்டாங்களாம். கோயிலுக்காரன் விடுவானா, எங்கள் மாடு எங்கே அப்படின்னோன்னு நினைஞ்சாரான் சாவுல் பாஷா. அந்த எலும்பையெல்லாம் தின்னுட்டு போட்டாங்கல்ல எலும்பு, அந்த எலும்பையெல்லாம் ஒன்றா திரட்டி நினைஞ்சாரான், கும்பி இதுன்னு இல்லா அல்லாவுடைய உத்தரவு கொண்டு எந்திரின்னொன்னே உடனே அந்த மாடு எந்திரிச்சிருச்சான். அப்படியே இந்தா பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னார்னு எழுதி வச்சுக்கிறாங்க. இது வந்து இதுதான் அவுளியா செய்கிற வேலையா? அவுளியாவுடைய சீடருங்கிறீங்க. அவுளியாவுடைய சீடர்னு சொன்னால் வந்து அடுத்தவங்க வீட்டு மதம் திங்கலாமா? ஒரு மாடு நடிச்சு அடுத்து சாப்பிட்றல. நீங்கள் எழுப்பி உயிராக்குனாருங்க ரெண்டாவது டாபிக் வச்சுக்கிடுவோம். ஒரு மாடு, அது யாருடைய மாடுன்னு தெரியலை, அந்த மாட்டை பிடிச்சி அறுத்துன்னு திங்கலாமா? உன் சீடர்கள்லாம் அதை சாப்பிட்டு இருக்கும்போது கண்டிக்க வேணாமா? அப்போ அதை திங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஹராமானதை திண்டம்னு சொன்னால் அல்லாஹ் வந்து துவாவை ஏற்றுக்குருவானா? இதுக்கு வந்து அனுமதி இருக்குதா? இது மாதிரி ஒருத்தர் ரசூல்லா காலத்தில் கேட்கும்போது கடுமையாக கோவப்பட்டாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பொருளை தெருவில் நீங்கள் கண்டெடுத்தீங்கன்னு சொன்னால் அதை ஒரு வருஷம் அறிவிப்பு செய்யுங்க, அதுக்கு பிறகு வந்து நீங்கள் உரியவன் வந்தால் கொடுத்துருங்க, இல்லைன்னா நீங்களே பயன்படுத்திக்கிறங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி வந்து தடுமாறி வந்து நிற்கிறது, யாருடையன்னு தெரியலை, அதை நாங்கள் விரட்டி விட்டுணுமா பிடிச்சிக்கலாமா? நீ விரட்டி விட்டினா ஓனாய் பிடிச்சிட்டு போக நீனே பிடிச்சிக்க. நீ விரட்டி விட்டேன்னு சொன்னால் அது என்னவாயிரேன், ஓனாய் பிடிச்சி தின்றுமாப்பா, யாருக்கும் இல்லாமல் போகிறது, நீ சாப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ ஒட்டகம் வந்து தனியாக வந்து நின்றா பிடிச்சிக்கலாமாங்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு பயங்கரமான கோபம் வந்து விட்டது, முகமெல்லாம் சிவந்து போய் விட்டது. ஒட்டகத்துக்கு என்னடா, ஒட்டகத்தை ஓனாய் பிடிச்சிருமா? அது பாட்டு சுற்றிட்டு ஒடிய வந்துட்டு போய் சேர்ந்துடும். ஆட்டு குட்டி ஆடுங்கிறதுனால அது ஓனாய் தின்றும்னு நான் சொன்னேன்டா, நீ ஒட்டகத்துக்கு அதை சொல்லுவியா கொண்டு வந்து அப்படின்னு கடுமையாக திட்டுறாங்க. அந்த காரியத்தை அவுளியாவுடைய சீடர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாடு, பெரிய காளை மாடு, அது பாட்டுக்கு போய்க்கிட்டு அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, உரிய வண்டை போகும், உரியவன் பிடிச்சிட்டு போயிடுவான். அதை போட்டு திங்க இந்த பாடம் கூட சீடருக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னால் இது என்ன அவுளியா இப்படியா செய்வாங்க? இந்த மாதிரியான சில கேள்விகளை நம்ம கேட்டது உண்டு. அதெல்லாம் எதுலேருந்து கேட்குறோம்? இதைத்தான் சாவுல் மௌலுதுன்னு ஓதிக்கிட்டு இருக்கிற, அதில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இதாப்பா மௌலுது அப்படின்னு சொல்லி கேட்குறோம்னு சொன்னால் உடனே பாருங்கள் அவுளியாக்களை கேவலப்படுத்துகிறாங்க, அவுளியாக்களை திட்டுப்பையில் நீ இல்லை ஆக்கி வச்சுக்கிறேன், நானும் ஆக்கிட்டேன், நீ தானப்பா அப்படி எழுதி வச்சுக்கிற அவுளியாவை வந்து கோயில் மாட்டை திட்டுனாங்கன்ட்டு. இப்படியெல்லாம் செஞ்சு ஹராமான பொருளை தின்ற உடனே கும்பி இதுன்னு இல்லான்னு எந்திரிச்சு வந்துருமா? அது அல்ல ஏற்றுக்கணுவானா முதல்ல? அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன செய்கிறது, எழுதி வச்சுருக்கிறது. கீழக்கரைக்கு போனாங்களாம். கீழக்கரைக்கு போய் தண்ணி கேட்டாங்களாம், ஒருத்தர் தண்ணி கொடுக்கலையாம். இந்த ஊர் தண்ணி காலத்துக்கு உப்பாகவே போகட்டும் அப்படின்னு சாபம் போட்டாராம். இன்றைக்கி வரைக்கும் உப்பு தண்ணியாக தான் இருக்குங்க, நல்ல தண்ணிலாம் குடிச்சு தான் இருக்காங்க. கூட்டு குடிநீர் திட்டம் போட்டு என்ன செய்யுது, இப்போ சூப்பராக காவேரி தண்ணியை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற தண்ணி உப்பாக தான் இருக்கும்.
இதை ஒரு சாபம் போட்டு வந்துட்டாராம். இதெல்லாம் இறை நேசர்கள் பண்ணுற வேலையா? ஏன்ப்பா ஒரு ஆளுக்கு புகழ்ங்கிற பேரில் இகழ் பண்ணுறீங்க? இந்த மாதிரி சில பெரியார்கள் பேரில் எழுதி வச்சிருக்கிற கட்டுக்கதைகளை நம்ம என்ன செய்வோம், விமர்சனம் பண்ணுவோமே தவிர, அதுவும் நீங்கள் எழுதி வைத்திருக்கிற காரணத்தினால் நம்ம அதை ஒரு கேள்வி எழுப்புகிறோமே தவிர, நம்மளாவது அவர் மீது ஒரு அவதூறா சொல்லிட்டோம், நம்மளாக அவரை கேவலப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டோமா? நீங்கள் எழுதுனதுலேருந்து கேள்வி கேட்குறோம். இப்படி இதை வச்சுக்கிட்டு தான் அவுளியாக்களை திட்டுறாங்க. அந்த அவுளியாக்கெல்லாம் திட்டுறது கிடையாது. இதை நீங்கள் என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சஹாபாக்களை திட்டுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நம்பிக்கை என்ன, இந்த உம்மத்திலேயே சஹாபாக்கள் தான் சிறந்தவர்கள் நாங்கள் நம்புகிறோம். இந்த உம்மத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து உலகம் அழிக்கப்படுற காலம் வரைக்கும் எத்தனை முஸ்லீம்கள் வருகிறார்களோ அத்தனை முஸ்லீம்களிலும் முதல் நிலையில் வைத்து போற்றப்பட வேண்டியவர்கள் யாரு? சஹாபாக்கள். ஏன்? அவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து சொல்கிறான். அவங்க அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் பண்ணி வந்தார்கள், அல்லாஹ்வுக்காக ஜிஹாத் பண்ணினார்கள், உயிர் உடைமைகளை தியாகம் செய்தார்கள், கஷ்டமான நேரத்தில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டால் உயிர் போய்விடும் என்ற அளவுக்கு பாரதூரமான பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் அவங்க இஸ்லாத்தில் ஏற்று அனைத்தையும் தியாகம் செய்தார்கள். இந்த மார்க்கத்தை காப்பதற்காக வேண்டி உயிர் துறந்த எத்தனையோ சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் அப்படி கஷ்டப்படலை என்று சொன்னால் இந்த மார்க்கம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காதுங்கிற அளவுக்கு இதனுடைய வளர்ச்சியில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மரணத்திற்கு பிறகு இந்த மார்க்கத்தை பல பகுதிகளுக்கும் கொண்டு சென்றவர்கள் அந்த சஹாபாக்கள் தான். அவங்க மதீனாவிலே தங்கி இருந்திருப்பார்களே, ஆனால் இந்த மார்க்கம் உலகத்தின் பல பகுதிகளுக்கும் போய் சேர்ந்திருக்காது. அவர் சொந்த நாட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு உலகின் நானா திசைகளுக்கும் புறப்பட்டு சென்று இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம யாரை மதிக்கிறோம்? சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய நபி தோழர்களை நம்ம மதிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள். ஏன் ஏசாதீர்கள்ங்கிற சொன்னாங்க தெரியுமா? அவங்க ஒரு கையளவு செய்த தர்மம் இருக்குதே, அதுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை நீங்கள் ஒரு மலையளவு தர்மம் செய்தாலும் அடைய முடியாது. அளவுல வேண்டால் நீங்கள் அவர்களை மிஞ்ச முடியும். அவங்க இந்த கையளவு செய்யும் பொழுது அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த உறுதி, நம்பிக்கை, மர்ம நம்பிக்கை, அதோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய இது நிற்காது, அதை உங்களால் அடைய முடியாது என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களை பாராட்டி புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள். அதில் நம்ம 100% நம்புகிறோம். அவங்க பேரை கேட்கும் பொழுதெல்லாம் நம்ம அவர்களுக்காக துஆ செய்கிறோம், ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொல்லுகிறோம். இந்த அளவுக்கு நம்ம அவங்கள என்ன செய்கிறோம், மதிக்கிறோம். அதே நேரத்தில் மதிக்கிறோங்கிற பேரில் அவங்கள ரசூலுல்லாஹ் இடத்துல கொண்டே வச்சிடாதீங்க. அதெல்லாம் நம்ம கவனமாக இருப்போம். சஹாபாக்கள் மதிக்கத்தக்கவர்கள், இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் இடத்துல அவங்க அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்குண்டு உரிய அந்த தகுதி இருக்குத, அந்த தகுதியை எந்த சஹாபிக்கும் பங்கு போட்டு விடாதீங்க. அது என்ன தகுதி? மார்க்கத்தில் ஒன்றை உண்டாக்கும் தகுதி ரசூலுக்கு இருக்கிறது. அவங்களோட சொந்தமாக அந்த தகுதி கிடையாது, அல்லாஹ்விடமிருந்து வாங்கி தரக்கூடிய தகுதி அவர்களுக்கு இருக்கிறது. இந்த தகுதி அவங்களுக்கு இருக்கு, நம்பிராதீங்க. அவங்களுக்கு இருக்கு, நம்பிராதீங்க. அவங்களுடைய அமல்களில் அவர்கள் சிறந்தவர்கள். அவர்கள்ட்ட 1-2 தவறுகள் மனிதர்கள் என்ற முறையில் ஏற்பட்டு இருந்தாலும் அவங்களுடைய தியாகத்தை கருத்தில் கொண்டு அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். ஏன்னா சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட காரணத்தினால அவங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டு உயர்ந்த இடத்தை அடைவார்கள். அப்படிங்கிற வகையில் நம்ம என்ன செய்கிறோம், சஹாபாக்களை எல்லாம் மதிக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு சஹாபி மார்க்கம்ங்கிற பேரில் ஒன்று சொல்கிறாரு, அது குர்ஆனில் இல்லை, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லவும் இல்லை. இது நம்ம எடுத்துக்கொள்ளணுமா, இது மார்க்கமா ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆவாதுங்கிறோம். ஏன் ஆவாதுங்கிறோம்? மார்க்கம்னு வர்றதா இருந்தால் வஹியைத்தான் பின்பற்றணும். வஹிண்டா என்ன? எது அல்லாஹ்விடமிருந்து வந்தது அதைத்தான் பின்பற்றணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பும்போது இதைத்தான் சொல்லி அனுப்புனான். உலகத்துக்கு போடப்பட்ட முதல் கட்டளை அதுதான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சஹாபாக்களை விட அறிவில் கூட்டினால்தானே
அவருக்கு இருந்த அறிவுல சின்ன சின்ன கடுகு அளவு தான் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலகத்தில் அத்தனை பேருக்கு இருக்கிற அறிவும் சேர்த்து அவர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஒரு அனைத்து பொருள்களை பற்றியும் நல்லா கற்றுக் கொடுத்தான். படைக்கும் பொழுதே எல்லா ஞானங்களையும் கற்றுக் கொடுத்தேங்கிறான் அல்லாஹ். அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, அனைத்து பொருள்களின் பெயர்களையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்தான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்போ அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செய்துவிட்டு அவர் தோட்டத்தில் இருந்தோ சொர்க்கத்தில் இருந்தோ வெளியேற்றப்படும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புனா, இம்மா யத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், ஆதமே போ, இங்கேருந்து போய்விடு, ஆனால் நீ எப்படி நடக்கணும் என்பதற்கு என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். இம்மா யத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறானோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவனுக்கு கவலையும் கிடையாது பயமும் கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அறிவுக்கு அவரே நேர்வழியை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அவ்வளோ அறிவு அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அவ்வளோ அறிவை கொடுத்துருந்து என்ன சொல்லி அனுப்புனா, ஆதமே உனக்கு நான் அறிவை தந்திருக்கிறேன், நல்லா சிந்தித்து பார்த்து எது நல்லதுன்னு நினைக்கிறே அதெல்லாம் செய்து கொள், எது கெட்டது நினைக்கிறே அதெல்லாம் விட்டுக்கொள் என்று சொல்லாம என்ன சொல்றான், நீ போ, நீ எப்படி நடக்கணுங்கிற நான் தான் சொல்லுவேன், என்கிட்ட இருந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணாதான் நீ வெற்றி பெறுவ, அவனுக்கு தான் கவலை பயம்லாம் கிடையாது, உன் இஷ்டப்படி நடந்துடாதே. அப்போ மனித குலத்துக்கு வந்த முதல் கட்டளை என்ன? இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டளை. மனித இனத்திற்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த முதல் கட்டளை அது, என்னிடமிருந்து தான் நேர்வழி வரும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே சொந்தமாக மார்க்கத்தை உண்டாக்க இயலாது என்று சொன்னால் சஹாபாக்கள் உண்டாக்கிடுவாங்களா? ஒரு சஹாபி ஒன்று செய்கிறாரு, குரானில் இல்லை ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னா அது அவருக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம் கொண்டு போய்க்கிருக்கணுமே தவிர அந்த சஹாபி செஞ்சதுனால நானும் செய்வேன் அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க. சஹாபியை மதிங்க, அவர் ஒன்றை செய்கிறார், அதுக்கு ஆதாரம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும், ஆதாரம் இல்லைன்னா நாங்கள் செய்ய முடியாது, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம் ரசூலுக்கு கட்டுப்படுவோமே தவிர நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இதெல்லாம் மார்க்கமாக ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செய்யணும், வரணும் என்று நாங்கள் சொல்கிறோம். இது திட்டுறதா? சஹாபாக்களை பின்பற்ற வேணான்னு தானங்க சொல்கிறோம். ஏன் பின்பற்ற வேணாங்கிறோம்? அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணத்தை வைங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றணும், இது எல்லாரும் விளங்கி வச்சுருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அனைத்து விஷயங்களையும் பின்பற்றணும் என்று யாராவது விளங்கி வச்சுருக்கிறோமா? 72 கூட்டத்தான் விளங்கி வச்சுருக்கிறோமா? என்ன விளங்கியிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றதா இருந்தாலும் அவங்களுடைய வஹீல தான் பின்பற்ற வேண்டும். வஹி இல்லாமல் மனிதர் என்ற முறையில் அவர்கள் செய்த காரியங்களை எல்லாம் நம்ம மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, அப்படி தானே விளங்கி வச்சுருக்கிறோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணினார்கள், அதனால் நம்மளும் ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணணும்னு யாராவது சொல்கிறாங்களா? இன்றைக்கி ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணது வஹீயில் வந்தது கிடையாது, அது அந்த ஊர் வழக்கம், அந்த காலத்தில் அதுதான் வாகனம். அந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் ஒட்டகத்தில் தான் போயிருப்பீங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் போனாங்கன்னா அபூஜஹல் ஒட்டகத்தில் தான் போனான். நபியா ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க ஒட்டகத்தில் போனாங்க. 40 வயசில் வஹி ஒட்டகத்தில் ஏறல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் போனது உண்மையாக இருந்தால் கூட நாமளும் ஒட்டகத்தில் தான் இங்கேருந்து மெட்ராஸ்லாம் திருச்சிக்கு போகணும்னு யாராவது சொல்கிறோமா? ஒரு கூட்டமும் சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? அந்த செய்தி உண்மையாக இருந்தாலும் அது மார்க்கம் இல்லை, அது வஹீனால செஞ்சது இல்லை. ரசூலுல்லாஹ் இந்த காலத்தில் இருந்தாங்கன்னா பஸ்லையோ கார்லையோ தான் போயிருப்பாங்க. இந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் இருந்தாங்கன்னா ஒட்டகத்திலே போவாங்க. அவங்கவுங்க வாழுகிற காலத்தில் என்ன வாகன வசதி இருக்கோ அதைத்தான் பயன்படுத்துவார்கள். என்ன மாதிரி உடைகள் இருக்கிறது அதைத்தான் அணிந்து கொள்வார்கள். என்ன மாதிரி உணவுகள் கிடைக்குது அதைத்தான் சாப்பிட்டு கொள்வார்கள். அப்போ அந்த அடிப்படையில் அவங்க காலத்தில் இருந்த ஒரு வசதியை அவங்க பயன்படுத்தி கொண்டார்கள். இப்போ நீங்கள் ஏன் ஒட்டகத்தில் போக மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அது வஹி இல்லை, அது மார்க்க விஷயமாக அல்லாஹ்விடமிருந்து வரல, அது எல்லாருமே செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஆகாமலேயே அவங்க இருந்தால் கூட ஒட்டகத்திலாம் போயிருப்பாங்க. ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணது என்பது ஏதோ அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வந்த பிறகு ஏறி உட்காரலவங்க என்று சொல்லி அதை விடுறோமே. அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்தில் எப்படி பிரிச்சுடுறோம்? அது வஹீல வந்தால் தான் ஏற்றுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபி சொன்னது இப்படி மார்க்கமாகும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுலேயே சிலது மார்க்கமாக ஆக மாட்டேங்குதே.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமை ரொட்டி தானே சாப்பிட்டாங்க. கோதுமை ரொட்டி சாப்பிட்ற சுன்னத்தை நீங்கள் சொல்ல முடியுமா இன்னைக்கு? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கோதுமை ரொட்டி சாப்பிட்டதுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் கிடையாதுங்கிறீங்க. சாப்பிட்டது ரசூல்லா தான், அது உண்மைதான். ஆனால் ரசூல்லா சாப்பிட்டது வஹீலே சாப்பிட்டாங்க. முகமதே நீ கோதுமை ரொட்டி சாப்பிடுவீராக, அப்படியே சாப்பிட்டாங்க. 40 வயசுக்கு முந்தையும் சாப்பிட தான் செஞ்சாங்க. நபி ஆவாட்டாலும் சாப்பிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுடைய எதிரிகள் அதான் சாப்பிட்டாங்க. அப்போ இது வஹீல கிடையாது, அந்த ஊருடைய வழக்கம். ஊர் வழக்கப்படி இல்லை ஊரில் என்ன கிடைக்குதோ அதை தான் பயன்படுத்துவார்கள்னா இது எப்படி மார்க்கமாகும்னு கேட்குறோம்ல, அதைத்தான் கேட்குறோம். இப்போ சஹாபி செஞ்சாருன்னா அப்போ அல்லாவுடைய ரசூல் செஞ்சதே இப்படி ரெண்டாக பிரிக்கிறீங்க. அவங்க தொழுத மாதிரி தொழுவணுங்கிறீங்க, அது வஹீல வந்தது. அவங்க நோன்பு வச்ச மாதிரி நோன்பு வைக்கணுங்கிறீங்க, அது வஹீல வந்தது. அவங்க ஒட்டகத்தில் போன மாதிரி ஒட்டகத்தில் போகணுங்கிறது வஹீல வந்தது இல்லை. இப்படி ரசூல்லாவுடைய செயலையே வஹி இல்லாதுன்னு ரெண்டாக பிரித்து கொண்டு அத்தனை பேர் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அப்போ எப்படி நீங்கள் சஹாபாக்களுக்கு தான் வஹியே வராத? ரசூல்லாவுக்கு தான் 2 நிலை இருக்குது, வஹி இல்லைன்னு நிலை இருக்குது. ரசூல்லாவை தவிர இந்த உம்மத்தில் யாருக்காவது 2 நிலை இருக்குதா? நம்ம சஹாபியாக இருந்தாலும் சரி நம்மளாக இருந்தாலும் சரி 2 பேரும் ஒரே நிலை தான். எதில் ஒரே நிலை? அவருக்கும் வஹி வராது, எனக்கும் வஹி வராது. அதில் சமந்தானே. அவங்க இபாதத்து தரஜா அதெல்லாம் கூட, அது ஒரு விஷயம். அவங்களோட நம்பிக்கை வலுவானது, அது தனி விஷயம். அவங்களுடைய தியாகம் பெருசு, அது தனி விஷயம். ஆனால் அவருக்கு நமக்கும் வஹி வராதுங்கிறது ஒரே சமந்தானே. எனக்கும் வஹி வராது, உங்களுக்கும் வஹி வராது, இனி எவனுக்கும் வஹி வராது. இதுக்கு முந்தையும் யாருக்கும் வஹி வந்தது இல்லை, அந்த லிஸ்ட்டில் சஹாபிக்கும் வந்தது இல்லை. இப்படின்னு சொன்னால் அப்போ வஹி வராதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் போது அவங்க செஞ்சாங்க, நீங்கள் ஏன் செய்கிறீங்க? அவங்க தப்பாக செஞ்சுருந்தாங்கன்னா அது அவங்களுக்கும் அல்லாஹ் உள்ள விஷயம். அதை போட்டு கிறிஸ்டியன்ஸுக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்கிறோம். இது தப்பு. இது சஹாபியை திட்டுறதா? இது சஹாபியை கேவலப்படுத்துறதா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வரும்போது நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. அந்த 2ஓடு நிறுத்துங்க பேசிக்க. அந்த 2க்கு மேலே ஒன்றையும் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த ஒரு வாதத்தை தான் நம்ம சொல்கிறோமே தவிர இதில் ஏன் அதுபோக என்ன செய்வோம்? இப்போ சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்கிறீங்களேங்க, எத்தனையோ விஷயங்கள் சஹாபாக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கேன்னு உதாரணம் காட்டுவோம். அதை தான் திட்டுறன்றாங்க. இப்போ சஹாபாக்கள் பல விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கிறாங்கல்ல, அது மாதிரி சில சம்பவங்கள்லாம் எடுத்துக்காட்டி இந்த பாருங்கள் சஹாபாக்கள் இறை நேசர்கள் தான், அவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேண்டியவங்க தான், நெருங்கி பழகுனவங்க தான். ஆனால் பாருங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஒரு சட்டம் அவங்களுக்கு தெரியலை. இதுலேருந்து என்ன தெரிகிறது? அவங்களுக்கு அனைத்தும் தெரிஞ்சிருக்க முடியலை என்பது விளங்குகிறது. அப்போ ஏன் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்கிட்ட நடந்த சில தவறுகள், அவங்களுக்கு மத்தியில் நடந்த சண்டைகள், அவங்களுக்கே சில மார்க்க விஷயங்கள் அறியாமல் இருந்த சில சம்பவங்கள், இதுகளெல்லாம் எடுத்து காட்டி இப்படியெல்லாம் நடந்திருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரிகிறது? அவங்களுக்கு வஹி கிடையாது என்று தெரிகிறது. அவர்களிடத்தும் தவறான தீர்ப்புகள் வரலாம் என்று தெரிகிறது. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அல்லாஹ் கேள்வி கேட்பான். நான் என்ன அபூபக்கரை தூதரை அனுப்புனேனா, உமரை தூதரை அனுப்புனேனா, உஸ்மானை தூதரை அனுப்புனேனா, அலியை தூதரை அனுப்புனேனா, இவங்களுக்கெல்லாம் நான் வஹியை கொடுத்தேனா? நான் வஹி கொடுத்து அனுப்புனது ஒரு ஆள் தானப்பா, நீ அவரை தானப்பா பின்பற்றணும் என்று அல்லாஹ் கேட்பான். இதை சொன்னால் சஹாபியை திட்டுறோன்னு இப்படிங்கிறதுக்கு அர்த்தமாகும். இது எப்படி இது திட்டுறதா? அல்லாவே ரசூலையும் பின்பற்றுங்க, யாரையும் பின்பற்றதாங்கன்னு சொன்னால் அம்புட்டு பேரையும் திட்டுன்னு அர்த்தம் வருமா இதுக்கு? அப்படி தானே அல்லாஹ் சொல்கிறான், இத்தபியும் உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள், உலா தத்தபி முந்தியவனை அவளியா, அவனை விட்டுட்டு யாரையும் பொறுப்பாளராக்கி பின்பற்றாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொன்னது அப்படி சொன்னால் திட்டுறதாப்பா? அல்லாஹ் திட்டுறான சகாபாக்களையெல்லாம்? அல்லாஹ்வாகிய நான் சொன்னதை பின்பற்று, வேறு யார் சொன்னாலும் பின்பற்றாதன்னு அல்லாஹ் தான் சொல்கிறான். அதை தான் கொஞ்சம் விளக்கமாக நாங்கள் சொல்கிறோம். இதனுடைய விளக்கம் தானே இது. இமாமை பின்பற்றாத, சஹாபியை பின்பற்றாதன்னா யாரையும் பின்பற்றாத என்பதில் அடங்கின கருத்து தானே. அப்போ அதை கொஞ்சம் விரிவாக எடுத்து சொன்னால் உடனே சஹாபியை திட்டுன்னு ஆயிருமா? அதனால் சஹாபியை திட்டுறவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான். சஹாபியை திட்டக்கூடாது. ஆனால் என்ன செய்வோம்? சஹாபாக்களும் தப்பு செய்திருக்கிறார்கள் இல்லைன்னா நீங்கள் கடவுள் அந்தஸ்துக்கு வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் சஹாபாக்களுக்கு மத்தியில் இதெல்லாம் கூட நம்ம சொல்லி காட்டுறோம். இப்படி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஆயிஷா நாயகி அவங்களுக்கு மத்தியில் ஆயுதம் தாங்கி போர் செஞ்சாங்களா இல்லையா? போர் செஞ்சாங்க. இந்த சைட்லையும் சஹாபாக்கள் பலர் கொல்லப்பட்டாங்க, அந்த சைட்லையும் சஹாபாக்கள் பலர் கொல்லப்பட்டாங்க. இப்போ நம்ம கேட்குறோம், ஏன்பா இது கொல்லப்பட்டாங்க, அது அல்லாஹ் கருணை கொண்டவங்களை மன்னிப்பான் அப்படின்னு விட்டுரும். அப்படி ஒரு விஷயம். நம்ம என்ன கேட்போம்? பின்பற்றணும்னு சொல்றிய,
இதை பின்பற்றி நம்ம அடிச்சுக்கிறோமான்னு கேட்குறோம், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அவங்கள விமர்சிக்கிறதுக்காக கேட்கல. இப்போ ஆயிஷா நாய் அலி ரலியல்லாஹு ஆயுதம் தாங்கி தானே சண்டை போட்டாங்க, ரெண்டு பக்கமும் சஹாபாக்கள் தானே கொல்லப்பட்டாங்க. உங்களுக்கு எங்களுக்கு சண்டை இருக்குல்ல, உங்களுக்கு எதிராக நாங்களும் எங்களுக்கு எதிராக நீங்களும் யுத்தம் பண்ணிக்கிறோமா? பின்பற்றலான்னா அந்த அர்த்தம் வரும்ல, இதை பின்பற்றி செய்யலாம்ல, இதை தான் வேணாங்கிறோம். புரியறதுக்காக கேட்குறது. அதே மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சண்டை நடந்துச்சு, அவங்களுக்குள்ள பெரிய யுத்தமே நடந்துச்சு. அந்த யுத்தத்திலும் பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. ரெண்டு பேரும் சஹாபி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, கடைசி ஹஜ்ஜில் என்ன சொன்னாங்கன்னா, லா தர்ஜிஉ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு காஃபிராகி விடாதீர்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்க, எல்ரிபு பாலுக்கும் ரிகாப பாலின், ஒருத்தருடைய கழுத்தை ஒருத்தர் வெட்டி கொண்டு காஃபிராகி விடாதீர்கள் என்று எச்சரிக்கை பண்ணினார்களே, அந்த ஒருத்தருடைய கழுத்தை ஒருத்தர் வெட்டக்கூடாது என்று எச்சரிக்கை பண்ணாங்களே, அது நடந்ததா இல்லையா? அப்போ ஏன் நீங்கள் பின்பற்றணும்னா வெட்டிக்கிட்டு சாகணும்னு அர்த்தமாயிரும். ஏன் பின்பற்றுறீங்க நீங்கள்? அவங்க வெட்டினதுக்காக வேண்டி அவங்கள நாங்கள் விமர்சிக்கலாம் மாட்டோம். அவங்க ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஏதோ ஒரு நல்லது நினைச்சு செஞ்சிருப்பார்கள், அது அவர்களுக்குமாச்சு அல்லாவுக்குமாச்சு. நாம் அதை எடுத்து நடக்கலாமாங்கிற கேள்வி வரும்போது தான் வேணாங்கிறோம். நாம் அதெல்லாம் எடுக்க முடியாது. அல்லாஹ் ரசூல் சொன்னது மட்டும் சொல்லுங்கப்பா, மார்க்கம் அவ்வளோ போதும், குரான் போதும், ரசூல்லா சொன்னது போதும், சஹாபாக்கள் சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டுலாம் நம்ம பின்பற்ற தேவையில்லை. அது அல்லாஹ்ட்ட பெரிய கேள்வி ஆகிவிடும். சஹாபாக்கள் எத்தனை விஷயங்கள் தெரியாத சஹாபாக்கள்லாம் இருந்திருக்கிறார்கள், அவங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடெல்லாம் வந்திருக்கிறது. மனிதனை பின்பற்றுறதுக்கு இந்த மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. ரசூலை பின்பற்றினா கூட வஹியை தான் பின்பற்றணும். வஹி இல்லாமல் ரசூல் சொன்னால் அது மார்க்கமாகாது. இப்படின்னு சொன்னோம்னா இது ஏன் திட்டுறது நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இது எப்படி திட்டுறது ஆகும்? அப்போ சஹாபாக்களை விட கேட்டால் சஹாபாக்களோட உங்களுக்கு அறிவு கூடவா? இது பயங்கரமான கேள்வி கேட்குறாங்க. சஹாபாக்களை பின்பற்ற வேணாம்னா எப்போ இந்த கேள்வி கேட்கலாம்? சஹாபாக்களை பின்பற்றாதீங்க, எங்களை பின்பற்றுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னால் தான் இந்த கேள்வி கேட்கலாம். அட எங்களையும் தானே பின்பற்ற வேணாங்கிறோம். நாங்கள் என்ன சொன்னால் இந்த கேள்வி கேட்கலாம்? சஹாபாக்களோட உங்களுக்கு அறிவு கூடவோ? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் விட எங்களை பின்பற்றுங்கன்னு நாங்கள் சொன்னால் இந்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களையும் பின்பற்றாதீங்க. நாங்கள் எடுத்து சொல்லக்கூடிய வாதங்களில் குரான் ஆயத்து இருந்து அந்த ஆயத்துக்கு அந்த கருத்து இருக்குன்னு உங்களுக்கு பட்டால் குரானை பின்பற்றுங்க. நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கு ஒரு ஹதீஸை காட்டி அந்த ஹதீஸில் அந்த கருத்து இருந்து அது சரி என்று உங்களுக்கு பட்டால் அந்த ஹதீஸை பின்பற்றுங்கள், எங்களை பின்பற்றாதீங்க. அப்போ நாங்கள் சொல்வதெல்லாம் என்ன? எங்களை பின்பற்ற சொல்லவே இல்லையே. தௌஹீத் ஜமாத் உலமாக்கள் சொல்கிறதெல்லாம் பின்பற்றுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் உங்களிடத்தில் சில செய்திகளை வைக்கிறோம், அதுக்குரிய ஆதாரங்களோடு சேர்த்து வைக்கிறோம். அந்த ஆதாரங்கள் சரியானதாகவும் அந்த ஆதாரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய வாதத்துக்கு இடமும் இருக்குமையானால் அந்த ஆதாரத்தை பின்பற்றுங்கள், எங்களை பின்பற்றாதீர்கள் தான் நாங்கள் சொல்கிறோம். இதுதான் மேட்ரு. அதனால் சஹாபாக்களையும் நம்ம திட்டுறது கிடையாது, அவுலியாக்களையும் திட்டுறது கிடையாது. நம்ம சொல்வதெல்லாம் என்ன? அல்லாஹ் மட்டும் வணங்குங்கண்டா அவுலியாவை திட்டுறோங்கிறான், ரசூல்லா மட்டும் பின்பற்றுன்னா சஹாபாக்களை திட்டுறோங்கிறான். மேட்ரு தான். அல்லாஹ் மட்டும் வணங்க சொல்கிறோம்ல, தர்காவுக்கு போகாதங்கிறோம்ல, அதுக்கு தான் என்ன பேர் வச்சுக்கிட்டான்? அல்லாஹ் மட்டும் வணங்க சொல்கிறாங்க, அவுலியாவை திட்டுறாங்கன்னு அர்த்தம் வச்சுக்கிட்டான். ரசூல்லா மட்டும் பின்பற்றுப்பான்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கிட்டான்? சஹாபாக்களை திட்டணும்னு வச்சுக்கிட்டான். அதுதான் மேட்டரே தவிர நாம் ஒரு காலத்திலையும் அவுலியாக்களையும் திட்டமாட்டோம், சஹாபாக்களையும் திட்டமாட்டோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம் சமுதாயம் ஒற்றுமையாக மார்க்க விஷயத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் புதிய கொள்கையை சொல்லி மக்களை குழப்புவது ஏன் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இது பரவலாக நம்மீது சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு தான். நம்மீது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நபிமார்களும் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்த பொழுது அவர்களுடைய சமுதாய மக்கள் இதையே தான் குற்றச்சாட்டாக சொன்னார்கள். அதாவது இது ஒரு புது கொள்கை, மாசமினா பிஹாதா ஃபில் மில்லத்தில் ஆஹிரா, இதுக்கு முந்தைய சமுதாயத்தில் நாங்கள் இதை கேள்விப்பட்டதே இல்லையே, நாங்கள் கேள்விப்படாத எங்கள் அப்பம்பாட்டன் சொல்லாத ஒரு கொள்கையை நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களே என்று தான் நபிமார்கள் சத்திய பிரச்சாரத்தை செய்த பொழுது அவர்களை நிராகரித்த மக்கள் கேள்வி எழுப்பியதாக அல்லாஹ் திருக்குரானில் சொல்லி காட்டுகிறான். ஆனால் நபிமார்கள் அன்றைக்கு மார்க்கத்தை சொன்னார்களே, அது புது கொள்கையா? உண்மையில் புது கொள்கை இல்லை.
இடையில விடுபட்டதனால் அவர்களுக்கு புது கொள்கை என்று தெரிகிறதே தவிர ஒவ்வொரு நபிமார்களும் செய்த பிரச்சாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரச்சாரம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஓரிரை கொள்கையை சொன்னார்களோ அந்த பழைய கொள்கையைத்தான், அந்த புராதனமான ஆரம்பகால கொள்கையைத்தான் எல்லா நபிமார்களுமே தங்களுடைய மக்களுக்கு சொன்னார்கள். ஆனால் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? இது புதுசு என்று சொன்னார்கள். இப்படி சொன்னதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அவங்க காலத்தில் அது கேள்விப்படாத ஒரு விஷயமாக இருந்தது. அவங்களுடைய அப்பன்பாட்டன் காலத்தில் அது கேள்விப்படாத விஷயமாக இருந்தது. இந்த 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு அது சொல்லப்படாத காரணத்தினால, இவங்க புதுசாக இப்போது கேட்குற காரணத்தினால அது இதுவரைக்கும் யாருமே சொல்லாத புது கொள்கை என்று விமர்சனம் செய்தார்கள். இதே போன்ற விமர்சனத்தை தான் நாம் மக்களிடத்தில் சத்தியத்தை சொல்லும் பொழுது புது கொள்கை என்று சொல்கிறார்கள். உண்மையில் இது புது கொள்கையா? நாம் சொல்லக்கூடிய இந்த செய்திகள், அதாவது குர்ஆன் ஹதீஸில் உள்ளதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். பிதாத்துகள் கூடாது, மதுஹபுகள் கூடாது, தர்கா வழிபாடு கூடாது, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, மார்க்கத்தை வைத்து வயிறு வளர்க்கக்கூடாது, புரோகிதம் கூடாது, வரதட்சணை கூடாது, இப்படி பல செய்திகளை நாம் மக்கள்கிட்ட சொல்கிறோம். இது புது கொள்கையா? இவங்களுக்கு வேண்டுமானால் இவங்க காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள், அறிஞர்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இது உண்மையில் புது கொள்கையா என்று கேட்டால், இதுதான் அல்லாஹ் வேதத்தில் சொன்ன கொள்கை. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்த கொள்கை. ஒரே இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற கொள்கையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னார்கள். அப்போ இது புது கொள்கை என்று இவர்கள் நினைப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இவங்க கேள்விப்படலை என்பது தானே தவிர உண்மையில் இது புது கொள்கை இல்லை. இப்போ தர்காவை வழிபடுகிறார்கள், நம்ம வழிபடக்கூடாது என்று சொல்கிறோம். இந்த 2ல் எது புதுசு எது பழசு என்று பார்த்தீங்கன்னா, பழசு என்று தீர்மானிக்கிறதா இருந்தால் ரொம்ப பழசுக்கு நீங்கள் போயிடணும். அப்போ இந்த மார்க்கத்தில் ரொம்ப பழசு எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க சொன்ன செய்தி தான் ரொம்ப பழசு. அதுக்கு பிந்தி வந்ததெல்லாம் புதுசு தான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? சமாதிகளை வழிபாடக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? சமாதியில் கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? வஹியை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்களா இல்லையா? நான் சொன்னால் கூட மனிதன் என்ற முறையில் வஹி இல்லாமல் சொன்னால் அதை பின்பற்றாதீங்க என்று சொன்னார்களா இல்லையா? அப்போ அதை எடுத்து தானே நம்ம சொல்லுகிறோம். இப்போ நாம் சொல்லக்கூடியது புது கொள்கை. எப்போ இது புது கொள்கை என்ற குற்றச்சாட்டு சரியாக வரும் என்று சொன்னால், நாம் சொல்லக்கூடியதுக்கு குர்ஆனிலிருந்து ஆதாரத்தை காட்டாமல், நபி வழியிலிருந்து ஆதாரத்தை காட்டாமல், நம்மளா இஷ்டத்துக்கு ஒரு வாதத்தை வைத்தோம் என்று சொன்னால் அதை புது கொள்கைன்னு சொல்லலாம். நம்ம எந்த ஒரு கொள்கையை சொன்னாலும் அதுக்குரிய குர்ஆன் வசனத்தை வைக்கிறோமா இல்லையா? எப்போ குர்ஆன் வசனத்தை வச்சு அதிலிருந்து எடுத்து காட்டுகிறோமோ அது எப்படி புது கொள்கையாகும்? குர்ஆனில் உள்ளதை சொன்னால் புது கொள்கையா? அதே மாதிரி ஒரு சட்டத்தை சொல்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை ஆதாரபூர்வமான நூல்களில் இருந்து எடுத்து காட்டி, இந்த அருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இது அதுக்கு மாத்தமாக இருக்குது என்று சொன்னால் இது புதுசா? நாங்கள் தான் சொல்கிற எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை ஆதாரமாக எடுத்து காட்டுறோமே. எந்த ஒரு கொள்கையை சொன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல்லையோ செயலையோ அங்கீகாரத்தையோ எடுத்து வச்சு காட்டி தானே நாங்கள் சொல்கிறோம். அப்போ என்னன்னு கேட்டால், அந்த புது கொள்கை என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, நபிமார்கள் காலத்தில் கேட்கப்பட்ட ஒரு இதே கேள்வியை தப்பான முறையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவங்க புது கொள்கை என்று சொல்வது முழுக்க முழுக்க பொய்யானது. இவர்கள் தான் புது கொள்கையில் இருக்கிறார்கள். இப்போ இந்த சமுதாயத்தில் என்னென்ன தீமைகளை எல்லாம் நம்ம சுட்டி காட்டி பிரச்சாரம் செய்கிறோமோ, இந்த தீமை எல்லாமே புதுசு. இது நபி சொல்லாதது, இது நபி செய்யாதது, இது நபி அங்கீகரிக்காதது. இதை எடுத்து கொண்டு இவங்க புதுசாக செய்து கொண்டு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக ஒரு 100 வருஷத்துக்கு முந்தையோ, ஒரு 50 வருஷத்துக்கு முந்தையோ, ஒரு 200 வருஷத்துக்கு முந்தையோ யாரோ சொன்னதை அடிப்படையாக வைத்து இவங்க உண்டாக்கி கொண்டு அதை பழசுன்னு இவங்க நினைத்து கொண்டார்கள். உண்மையில் பழசு எது? அதுக்கு முந்தினதான் பழசு. அப்போ 100-200 வருஷத்துக்கு முன்னாடி பார்ப்பதை விட
1400 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்து தான் என்ன செய்யணும், புதுசு பழசு என்பதை தீர்மானிக்க வேண்டும். நாம் எந்த ஒரு கொள்கையுமே உண்டாக்கி சொல்லவே இல்லை, இருக்கிறத எடுத்து சொல்கிற வேலை தான் நம்ம செய்யணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தும் அதனுடைய உலமாக்களும் சத்திய பிரச்சாரத்தை உலகெங்கும் சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களும் எதை சொல்கிறாங்க, குரானில் இந்த இருக்குது பாருங்க, நீங்கள் அதை மீறி புது கொள்கைக்கு வந்துட்டீங்க, ஹதீஸில் இருக்கு இந்த பாருங்க, நீங்கள் அதை உடைச்சி நீங்கள் ஒரு புது கொள்கைக்கு வந்துட்டீங்க, இதைத்தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இது புதிய ஒரு கொள்கை என்பதே கிடையவே கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே ஆக ஒரு பழைய கொள்கையை தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். இது நம்ம இந்த கேள்விக்குரிய பதில் இதுதான். இதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் குழப்பவாதிகளாக இருப்பது ஏன்? அதாவது இது நமக்கு ஒரு பட்டம் சூட்டப்பட்டிருக்கிறது. தௌஹீத் ஜமாஅத்துக்கு அதனுடைய எதிர்ப்பாளர்களால் சூட்டப்பட்ட பட்டம் என்னன்னு கேட்டால், இவங்க குழப்பவாதிகள். குழப்பம் கொலையை விட கொடியது. குரானில் இருக்குது, அல் ஃபித்னத்து அஷத்து அக்பர் மினல் கத்லி, கொலையை விட குழப்பம் கொடியது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் குழப்பவாதிகளாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது நல்ல ஒரு கேள்வி தான். குழப்பவாதியாக இருக்கக்கூடாது. குழப்பம் கொலையை விட கொடியது, அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. இப்போ நாங்கள் செய்கிறது குழப்பமா, அதில் தான் மாற்று கருத்து இருக்குது. என்ன குழப்பம்? வரதட்சணை வாங்கிக்கிட்டு மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க, வாங்காதீங்கன்னு சொல்கிறோம். இது குழப்பமா? ஊர் ஜமாத்து பள்ளிவாசல் இமாமு முத்தவள்ளி 50 பேரும் சேர்ந்துக்கிட்டு பள்ளிவாசலில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறீங்க, வரதட்சணை வாங்கிட்டு அது ஃபாத்தியாங்கிறீங்க. ஏன்பா இதெல்லாம் வாங்குறீங்கன்னு நம்ம கேட்குறோம். இதுதான் குழப்பம். இது குழப்பமா? அப்போ வரதட்சணை வாங்குறது குழப்பமா, வாங்காமல் இருக்கிறது குழப்பமா? அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்கு பதிலாக செத்துப்போன ஆட்களை வணங்குறீங்க. செத்துப்போன ஆட்களை விட்டுப்புட்டு என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவனு வணங்குங்க என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ இதில் எது குழப்பம்? அல்லாஹ் மட்டும் வணங்குங்க என்பது குழப்பம். ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்களோ அதை சொன்னால் அதுக்கு ஒரு குழப்பமா? நீங்கள் குழப்பத்துக்கு அர்த்தம் தெரியாமல் என்ன செய்கிறீங்க, குழப்பம்னு விளங்கி வச்சுருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹை தான் பின்பற்றினார்கள். இந்த மதுஹப்லாம் அப்போ இருக்கவில்லை. நீங்கள் ஏன் புதுசாக உண்டாக்கிட்டீங்க? இது குழப்பம் தானே. இது இருக்கிறது உள்ளபடி வச்சுட்டோம்னு சொன்னால் அது குழப்பம் இல்லை. இருக்கிற மார்க்கத்தில் கண்டதையும் போய் சேர்த்தா தானே குழப்பம். நீங்கள் தானே குழப்பி விட்டு மக்களை 4 பிரிவு 5 பிரிவு ஆக்கிவிட்டீங்க என்று குழப்பங்களை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது குழப்பமா? அல்லது இல்லாத சேர்த்து கெடுத்து வச்சுக்கிறாங்களே அது குழப்பமா? இதை விளங்கிக்கிறோம். நம்ம என்னத்தை குழப்பம் பண்ணிட்டோம்? ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், குழப்பம் என்னங்கிறதுக்கு அவனே விளக்குறான். குழப்பம் கொலையை விட கொடியதுன்னு சொல்கிறான் அல்லாஹ். அதில் என்ன விளங்கி காட்டுக்கிறான், அதை லிஸ்ட்டு போட்டு எல்லாம் காட்டுறான். நீங்கள் கொலை கொடியது தான்ப்பா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இஹ்ராஜ் அகலிஹி மினல் மஸ்ஜிதுல் ஹராமி, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அதற்கு உரியவர்களை வெளியேற்றுவது, ஓ சத்துன் அன்சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதைக்கு வரக்கூடிய மக்களை தடுக்கிறது, ஊரை விட்டு மக்களை வெளியேற்றுவது, இதுதான் அக்பர் மினல் கத்லி, கொலையை விட கூடியதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். மக்கா காஃபிர் என்ன செஞ்சான், பள்ளிவாசலுக்கு வராதே என்று சொன்னான், ஊரை விட்டு ஓடுன்னு சொன்னான், சமூகத்தை விட்டு பகிஷ்காரம் பண்ணினான். ஒரு சத்திய பிரச்சாரத்தை எடுத்து சொல்லும்போது வன்முறையை ஏவி விட்டு அடித்தான். இதை சொல்லி காட்டிட்டு தான் இது கொலையை விட கூடியதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த வேலையை செய்கிறது யார்? நாங்கள் பாட்டு ஒரு கருத்து தானே சொல்கிறோம், இதுக்காண்டி அடிக்கிறீங்க. நாங்கள் பாட்டு ஒரு கருத்தை தானே சொல்கிறோம், பள்ளிவாசல் எதுக்கு போட போடுறீங்க வரக்கூடாதுன்னு, அதைத்தான் அவன் செஞ்சான்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். மக்கா காஃபிர் என்னத்தை செஞ்சான்னு அதை செஞ்சு கொண்டு குழப்பத்தை இவர்கள் செய்து கொண்டு நம்மளை குழப்பவாதிங்கிறாங்க. நாங்களும் எங்கள்கிட்டையும் 600 பள்ளிவாசல் இருக்குது தமிழ்நாட்டில். 600 பள்ளிவாசல்கள் எந்த பள்ளிவாசல்லையாவது இன்னார் வரக்கூடாது என்று போர்டு போட்டிருக்கோமா? அப்போ நாங்கள் யாரையும் தடுக்கலையே. தௌஹீதுக்கென்று உண்டாக்கப்பட்ட பள்ளியாக இருந்தும் கூட அதில் இன்னன்னார் வரக்கூடாது என்று நாங்கள் போர்டு போடவில்லை. நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளி என்று போர்டு வைத்துக்கொண்டு இவன் தான் வரலாம் இவன் தான் வரக்கூடாதுங்கிறீங்க. அவன் பிரச்சாரம் பண்ணால் தடுக்கிறீங்க, குர்ஆனுடைய வசனங்களை எழுதி போட்டு அழிக்கிறீங்க, ஊர் நீக்கம் பண்ணுறீங்க, இறந்து போனால் அடக்கம் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பல கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாதுங்கிறீங்க, திருமணத்தை பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க, வன்முறையில் ஈடுபடுறீங்க, கூட்டத்தில் போந்து கலாட்டா பண்ணுறீங்க. இதான கொலையை விட கூடியது. இது மாதிரி நாங்கள் என்றைக்கு செஞ்சோம்? நாங்கள் கருத்தை தான் சொல்கிறோமே தவிர எங்கேயாவது நாங்கள் பூந்து அடித்தோமா?
தாராறு பண்ணோமா, ஊர் நீக்கம் பண்ணோமா? நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஊர்கள் இன்றைக்கி நிறைய உண்டாகி போச்சே, அங்கே எல்லாம் சிறுபான்மை மக்களை சமூகத்தில் இருந்து பகிஷ்காரம் பண்ணி வச்சுருக்குறோமா? அப்போ குழப்பம் செய்யக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் எது சீர்திருத்தமோ அதை போய் என்ன செய்கிறீங்க, குழப்பம் பண்ணுறீங்க. அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுறான். அவங்க ஏமானகனும் முஸ்லிஹூன்கிறான். அவன் முனாஃபிக்குகள் சொல்கிறாங்க நாங்கள் சீர்திருத்தம் பண்ணுறாங்க. அல்லாஹ் என்ன பாடுறான், அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், இவங்க தான் குழப்பவாதிகள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அதனால் நீங்கள் குழப்பம்னா என்ன பார்க்கணும், ஒரு கருத்தை சொல்கிறது குழப்பமா? தர்காவுக்கு போகாதே, தாயத்து போடாதே, வட்டி வாங்காதே, வரதட்சணை வாங்காதே, ஆடம்பர திருமணம் பண்ணாதே, எளிமையாக திருமணம் பண்ணு, ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் பண்ணாதே, மதுவை பின்பற்றாதே, இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தியுடைய சாராம்சம். இந்த அம்சங்களுக்கு பேர் குழப்பமா? இதையெல்லாம் ஒருத்தன் சொல்வதுக்கு பேர் குழப்பவாதி என்று சொன்னால் இதைத்தான் நபிமார்கள் சொன்னாங்க. அப்போ நபிமார்கள் சொன்ன பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கிறது எப்படி குழப்பமாகும்? நபிமார்களுடைய எதிரிகள் என்ன செய்தார்களோ அதையே செய்கிறதுக்கு பேர் தான் குழப்பம். அவங்க என்ன செஞ்சாங்க, லா தஸ்மௌலி ஹாதல் குரான், இந்த குரானை கேட்டுறாதீங்க, கலாட்டா பண்ணுங்க, வல்கௌ ஃபீஹி, அங்கே போய் குழப்பத்தை ஏற்படுத்துங்கள், அல்லக்கும் தகலிமோன், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் என்று அவர்கள் பேசினார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் என்ன செய்றீங்க, அவங்க கூட்டத்துக்கு போடுறாங்க, யாரும் போயிடாதீங்க, கெடுத்து போடுவாங்க, மூளைச்சொல்ல, நீங்கள் அதை சரியில்லை இல்லையா? நபிமார்களுடைய எதிரிகள் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் இவர்கள் செய்து கொண்டு, அடித்து கொண்டு, உதைத்து கொண்டு, வெட்டி கொண்டு, ஊர் நீக்கம் செய்து கொண்டு, சொத்துக்களை பறித்து கொண்டு, பலவிதமான கொடூரமான காரியங்களை செய்து கொண்டு இவன் என்ன செய்கிறாங்க, நம்மளை குழப்பவாதிங்கிறாங்க. நம்ம ஒரு காலத்துலையும் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒன்றையும் நாங்கள் சொல்லிடலையே, அல்லாஹ் ரசூல் சொன்னதை தான் நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுகிறோம். அப்போ இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் புரிந்து கொண்டீர்களேயானால் இது குழப்பம் இல்லை. நாங்கள் சொல்வது எதுவுமே குழப்பம் கிடையாது. நாங்கள் இந்த சமுதாயத்தில் தௌஹீத் ஜமாத் வந்ததுனால நிறைய நன்மைகள் தான் ஏற்பட்டிருக்குது. எத்தனை குமர்கள் வீடு வீடாக தேங்கி கிடந்தாங்க, இன்றைக்கி ஒரு அளவுக்கு கரை சேர்ற அளவுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கா இல்லையா? சினிமா நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் வைத்திருந்த இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக அங்கே மாறி இருக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி ஆடல் பாடல் கூத்து கும்மாளத்துக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் மார்க்க சொற்பொழிவை கேட்டு அதை ரசித்து இன்புறுவதற்காக கூட்டம் கூட்டமாக குழுமுகிறார்களா இல்லையா? இதெல்லாம் குழப்பமா நல்லதா? அப்போ நல்ல நல்ல காரியங்கள் தான் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது. பித்ரா என்றும், சுனாமி நிதி என்றும், குர்பானி என்றும், இரத்த தானம் என்றும், மருத்துவ சேவை என்றும், மக்கள் நல பணிகள் என்றும் எத்தனையோ காரியங்களை செய்து இதன் மூலமாக மக்கள் பயன்பெற்று கொண்டு தானே இருக்கிறாங்க. எங்களால் என்ன குழப்பம் ஏற்பட்டு போச்சு நாட்டில்? எங்களை எதிர்க்கிறவர்கள் குழப்பமான வழியை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர நம்ம ஒரு காலத்திலையும் குழப்பம் செய்யவே இல்லை. குழப்பத்துக்கு டெஃபினேஷன் என்னன்னு சொல்லுங்கள். நபிமார்கள் செய்ததை சொல்வதற்கு பேர் குழப்பமா? நாங்கள் சொன்ன எந்த ஒன்றை வேண்டாலும் கேளுங்க, அது நபிமார்கள்ட்ட நாங்கள் ஆதாரம் காட்டுறோம். இந்த தௌஹீத் ஜமாத் எதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுகிறதோ அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த அருக்கு குர்ஆன் ஆயத்து, இந்த அருக்கு ஹதீஸு என்று நாங்கள் காட்டுவோம். அப்போ குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து காட்டி ஒரு செயலை செய்யும் பொழுது அதை குழப்பம்ட்டீங்கன்னா நீங்கள் குர்ஆனில் குழப்பம்னு சொல்கிறீங்க, ஹதீஸையில் குழப்பம்னு சொல்கிறீங்க. நாங்கள் குர்ஆனே சரி இல்லாமல் இஷ்டத்துக்கு என்னத்தையாவது அடித்தோம்னு சொன்னால், ஏன்பா குர்ஆன் அழகான வேதம் இருக்கிறது, ஹதீஸ் இருக்குது, அதை விட்டுட்டு ஏன்பா இஷ்டத்துக்கு பண்ணுறீங்கன்னு கேளுங்க. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை காட்டி பேசக்கூடிய ஒரு விஷயத்தை குழப்பம்ட்டீங்கன்னா நீங்கள் இஸ்லாத்தையில் குழப்பமான மார்க்கம்னு சொல்ல பார்க்குறீங்க, அல்லாஹ்வையில் குழப்பவாதினாக பார்க்குறீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்குள்ள குழப்பவாதி பட்டம் சுட்டுறீங்க என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே. ஆனால் இந்த வாதத்தை, குழப்பவாதிங்கிற வாதத்தை என்ன செய்ய மாட்டீங்க, வைக்கவே மாட்டீர்கள். நாங்கள் தௌஹீத் ஜமாத்தோ அதனுடைய அறிஞர்களோ ஒரு காலத்திலையும் நாங்கள் எந்த ஒரு குழப்ப செயலிலுமே ஈடுபட்டது கிடையாது. குழப்பங்களை ஒழித்து சீர்படுத்துவது தான் எங்களுடைய வேலை. அல்லாஹ் சொல்கிறான்ல, நன்மை ஏவி தீமையை தடுக்கிற கூட்டம் இருக்கட்டுங்கிறான். அவங்களாம் குழப்பவாதியா? அப்போ நன்மை ஏவி தீமையை தடுத்தால் மக்களுக்கு பிடிக்காது தான், அது செய்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை தானே. உங்களில் ஒரு தீமையை கண்டால் கையால் தடுங்க, வாயால் தடுங்க, முடியாட்டி மனசால் வருங்கிறான. முடியுது, வாயால் தடுக்கிறோம், இது குழப்பமா? அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர் தானே செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வாட்டுக்கு தப்பு செஞ்சுட்டு இருப்பீங்க, நாங்கள் வாட்டு பார்த்துட்டு இருக்கணுமா? அப்படி நமக்கு இல்லையே, அது ஒரு கூட்டம் இருக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறானே. அப்போ இந்த மாதிரியான சத்திய பிரச்சாரம் செய்ய வேண்டிய வேலை கியாமத் நாள் வரைக்கும் தொடர்ந்து நடக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது இந்த குழப்பவாதி பட்டம் என்ன செய்யக்கூடாது,
சூட்டக்கூடாது, நாங்கள் குழப்பவாதிகள் இல்லை என்பதை என்ன செய்கிறோம், பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் என்ன நம்ம தௌஹீத் ஜமாஅத்திலிருந்து நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம் இல்லையா, அதை பற்றி அவங்க சொல்லும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களை போய் மக்கள்கிட்ட சொல்லி அதை எதிர்க்கக்கூடியவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு நிலையை உண்டாக்கி சமுதாயத்தை சின்ன மேட்டருக்காக வேண்டி பிளவுபடுத்துறீங்க. பெரிய பெரிய விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் சின்ன சின்ன ஒரு விஷயங்களாகத்தான் இருக்கிறது. இந்த சின்ன விஷயங்களை சொல்லி ஒரு பெரிய ஒற்றுமையை நம்ம குலைச்சிடலாமா என்று ஒரு வாதத்தை மக்கள் மத்தியிலே வைக்கிறார்கள். இப்போ அதையே நம்மிடத்தில் கேள்வியாகவும் எழுப்பியிருக்கிறார்கள். இதுலேயும் நிறைய, இந்த வாதத்திலையும் நிறைய தவறு இருக்கிறது. முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம சின்ன விஷயங்களை சொல்கிறோம் என்பதற்காகத்தான் இவங்க நம்மளை எதிர்க்கிறார்களா? இல்லை. சமுதாயம் நம்மளை எதிர்க்கிறதுக்கு காரணம் சின்ன விஷயங்களா? கிடையவே கிடையாது. அப்போ எதுக்காக வேண்டிய கடுமையான எதிர்ப்பை நம்ம சந்திக்க வேண்டி வருது? இந்த தர்கா வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்கிறோம், அல்லாஹ் மாத்திரமே வணங்க வேண்டும்னு சொல்கிறோம். இதை சொன்னதற்காகத்தான் வெட்டு குத்து அடி உதை எல்லாமே என்ன செஞ்சோம், நம்ம சந்தித்தோம். இந்த விஷயம் சின்னதா பெருசா? சின்ன விஷயத்துக்காக வேண்டி சண்டை போடுறீங்கன்னு சொல்கிறாங்களே, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதை எந்த சமரசமும் இல்லாமல், ஒழிக்காமல், கூட்டாமல், குறைக்காமல், மறைக்காமல், மாற்றாமல் உள்ளது உள்ளபடி நம்ம என்ன செய்கிறோம், மக்கள் மத்தியில் எடுத்து சொல்கிறோம். இதை சொன்ன பொழுதுதான் கடுமையான எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கிறோம். இப்போ இது சின்ன விஷயமா பெரிய விஷயமா? சரி, சின்ன விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் பிரச்சனையை உண்டாக்குறீங்க என்று இப்போ கேட்கக்கூடிய அறிவுஜீவிகள், ஒற்றுமை வேஷம் போடக்கூடிய சகோதரர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கணுமா இல்லையா? இந்த தௌஹீத் ஜமாஅத்திலிருந்து இந்த தர்கா வழிபாட்டை கடுமையான முறையில் எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால் இவங்களெல்லாம் அதை பற்றி பேசினார்களா? பேச வேண்டிய விதத்தில் பேசினார்களா? கடுமையான ஒரு கடும் குற்றத்தை எவ்வளோ கடும் கோபத்தோடு விமர்சிக்க வேண்டுமோ அந்த மாதிரி விமர்சித்தார்களா? ஏதோ போகிற போக்கில் பட்டும் படாமலும் அப்படி வேண்டால் சொல்லியிருப்பார்கள் சில பேர். தவிர நம்ம இப்போ எப்படி தௌஹீத் ஜமாஅத்தில் இருந்து கடுமையாக இதெல்லாம் எதிர்த்து சொல்கிறோம், அப்படி சொன்னதே கிடையாது. அப்போ என்னமோ இவங்க பெரிய விஷயங்கள் எல்லாம் எதிர்த்து களம் இறங்கி பாடுபட்டது போலவும், நம்ம அதை விட்டுவிட்டு சின்ன சின்ன மேட்டரை எடுத்துக்கொண்டு சமுதாயத்தை குழப்புனது போலவும் சித்தரிக்கிறார்கள். இவங்க இப்படி கேட்கக்கூடியவர்கள், இந்த கேள்வியை யாரெல்லாம் கேட்கிறார்களோ இவர்கள் பெரிய விஷயத்தையும் சொன்னது கிடையாது. பெரிய பெரிய தீமைகளையும் ஷிர்க்கை நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு பாவத்தை இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. அதை உரிய முறையில் அந்த மக்களுக்கு சொல்லி என்ன விளை வந்தாலும், அடி வந்தாலும், உத வந்தாலும், வெட்டு வந்தாலும், குத்து வந்தாலும் நாங்கள் சொல்லியே தீர்வோம் என்று சொன்னார்களா? ஊமைகளாக இருந்தார்களா? அல்லது சொல்வது புரியாத வகையில் பூசி மெழுகி ரெண்டு பக்கமும் ரெண்டு முகம் காட்டக்கூடிய வகையில் சொன்னார்களா? உடைத்து சொன்னார்களா? அதே போல இப்போ இஸ்லாம் ஒரே ஒரு மார்க்கம்தான், ஒரு அல்லாஹ் தான், நமக்கு வழிகாட்டி ஒரு ரசூல் தான், நமக்கு தந்த வேதம் ஒரு குரான் தான். அப்படிப்பட்ட ஒரு தீனில் மதுஹப் என்கிற பெயரில் எனக்கு ஒரு தொழுகை, உனக்கு ஒரு தொழுகை, எனக்கு ஒரு நோன்பு, உனக்கு ஒரு நோன்பு, எனக்கு ஒரு விதமான ஹஜ்ஜி, உனக்கு ஒரு விதமான ஹஜ்ஜி என்று சொல்லி எல்லா வணக்க வழிபாடுகளையும் எனக்கு ஒன்று ஹலால், உனக்கு வேற ஒன்று ஹலால் என்று அனைத்து விதமான சட்டங்களையும் 4 கூறுகளாக பிரித்து வைத்து கொண்டு இப்படி பிரித்து வைத்திருப்பது தான் இஸ்லாம் என்று சமுதாயம் நம்பிக்கொண்டிருந்தது. இது சின்னதா பெருசா? இது சாதாரண விஷயமா? ஒரு மார்க்கம் அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது எனக்கு ஒரு மார்க்கம், உனக்கு ஒரு மார்க்கம்னு சொல்லி தீனை பிரித்து விட்டார்கள். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூட என்ன செய்கிறான்? இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும், யார் தீனை தங்களுடைய மார்க்கத்தை பலவாறாக பிரித்து கொண்டார்களோ அவர்களோடு உனக்கு லஸ்தமின்ஹும் ஃபீ ஷைஇன், அவர்களோடு முகமது நபியை உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ மார்க்கத்தை பல துண்டுகளாக பிரிக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயம் சின்னதா பெருசா? இதை தௌஹீத் ஜமாஅத்து பிரச்சாரத்தில் களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி மதுஹப் கூடாது என்று இந்த சின்ன விஷயம் என்று வாதம் செய்யக்கூடியவர்கள் சொல்லியிருப்பார்களா? எவ்வளோ பாரதூரமான மார்க்கத்தை 4-5 மார்க்கமாக்கி விட்டார்கள், ஆளுக்கு ஒரு கொள்கையாக்கி விட்டார்கள், ஆளுக்கு ஒரு வணக்கமாக்கி விட்டார்கள். பிற சமயத்து மக்கள் எல்லாம்
உங்கள் மார்க்கத்தில் இந்தானே ஜாதி இருக்குது, பிரிவு இருக்குது என்று விமர்சிப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இதை ஒழிங்க, ஒரு முஸ்லீமாக ஆகுங்க, குரானில் உள்ளபடி நடங்க, நபி சொன்னபடி நடங்க. இந்த மதுஹபெல்லாம் நபிகெல்லாம் பின்னாடி உண்டானது, இந்த மதுஹபுகளுக்கு நபிக்கும் சம்பந்தம் இல்லை. இது சாதாரண விஷயமா, பெரிய விஷயமா? பெரிய பயங்கரமான பாரதூரமான விஷயம். எவ்வளோ பாரதூரமான விஷயம்? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பெரியார் சொன்னாங்க, முன்னோர் சொன்னாங்க என்று ஒருத்தர் நடப்பானையானால் அது அவனை நரகத்தில் தள்ளுவதற்கு போதுமானது என்கிற அளவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌமத்து கல்லபு உஜூஹுகும் பின்னார், அவங்களுடைய முகங்கள் நரகத்திலே போட்டு புரட்டப்படும் பொழுது அவங்க சொல்வார்கள், யாலை தனா அதான் அல்லாஹ் அத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ் சொன்னபடி நடந்திருக்க கூடாதா, ரசூல் சொன்னபடி நடந்திருக்க கூடாதா? இன்னா அத்தானா சாதத்தனா ஓ குபரானா, நாங்கள் எங்கள் தலைவருக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோம். பலல் உன சபீலா, எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள், அதனால நரகத்தில் கிடக்கிறோம் என்று நரகவாசிகள் புலம்புவார்கள் என்று காட்டுறானே. அவ்வளவு பயங்கரமான ஒரு பெரிய விஷயத்தை நாம் மக்கள் மத்தியிலே போட்டு சொல்வதற்கு முன்னால் இந்த விமர்சகர்கள், இந்த அறிவுஜீவிகள், இந்த நடுநிலையாளர்கள், இந்த ஒற்றுமை விரும்பிகள் சொல்லியிருப்பார்களா? சின்ன விஷயத்தை சொல்றீங்க, சின்ன விஷயத்தை, நீ பெரிய விஷயத்தை சொன்னதில்லையே. என்னமோ இவர்கள் பெரிய விஷயத்தை எல்லாம் போட்டு உடைத்து பயங்கரமான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மக்களை சீர்திருத்தம் செய்து கொண்டிருந்தது போலவும், நம்ம அதை விட்டுவிட்டு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கொண்டு மக்களை வழிகெடுத்தது போலவும் சித்தரிக்கிறார்களே. இது இப்போ பெரிய விஷயங்களை, இது பெரிய விஷயமா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரெண்டு அடிப்படை நமக்கு கலிமாவில் இருக்கும் பொழுது இவர்கள் 3வது 4வது 5வது அடிப்படைகளை உண்டாக்கினார்களே. இது பெரிய விஷயமா, சின்ன விஷயமா? ஒருவன் முஸ்லீம் ஆகிறதா இருந்தால் ரெண்டு தானே, ஒன்று அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கணும், முகமது நபியை வழிகாட்டியா தூதராக ஏற்றுக்கொள்ளணுங்கிறதானே இஸ்லாமு. அது இல்லாமல் அவரை ஏற்றுக்கணும், இவரை ஏற்றுக்கணும், அவரை பின்பற்றணும், இவரை பின்பற்றணும் என்று சொல்லி பின்பற்றக்கூடியவர்களை அதிகப்படுத்தி நபிகள் நாயகத்துக்கு சமமாக்கி நபிகள் நாயகத்துக்கு மேலே கொண்டை வைத்து இப்படி பல கூறுகளாக பிரிந்து போகிறார்களே. இது பெரிய விஷயமா, அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன விஷயமா? அதை செய்து நம்முடைய மக்கள் நரகத்திற்கு போகிறார்களே என்று கவலைப்பட்டு வேதனைப்பட்டு சமூக அக்கறையோடு இதையெல்லாம் அவர்கள் கண்டித்தது உண்டா? அப்போ சின்ன விஷயத்தை சொல்கிறாங்க என்று வாதம் செய்யக்கூடியவர்கள் பொய் சொல்கிறார்கள், அதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் ஒருத்தர் உருவாக்குறாரு, இது சின்ன விஷயமா? ஒருத்தர் சுன்னத்தை செய்யாமல் இருக்கலாம், அதுக்கு அல்லாஹ் கொஸ்டின் பண்ண மாட்டான். ஒரு பிதத்தை உண்டாக்குனா கொஸ்டின் பண்ணுவானா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை காட்டி தந்திருக்கிறார்கள், அதை செஞ்சால் அதிக நன்மை, செய்யலைன்னா நன்மை கிடையாது, தண்டனையும் கிடையாது. அந்த மாதிரி உள்ளதை சுன்னத்து என்கிறோம். இப்படி எத்தனையோ சுன்னத்துகளை நம்ம விட்டு தான் இருக்கிறோம். அதுக்காக வேண்டி அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ஆனால் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை இது ஒரு சுன்னத்து, இது மார்க்கத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்று ஒருத்தன் உண்டாக்குனான் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கிற அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டான். இதை உண்டாக்க நீ யாரு என்று கேட்கணுமா இல்லையா? இது பிதஅத்துங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? ஈயாக்கும் வ முஹதஸாத்தில் உமூர், புதிதாக மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படும் காரியங்களை பற்றி உங்களை எச்சரிக்கிறேன். எனக்கு பிறகு புதிதாக மார்க்கத்தின் பெயரால் பல காரியங்களை உண்டாக்குவார்கள், அதை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். குல்ல முஹதஸத்தின் பிதா, புதிதாக உண்டாக்கப்படுகிற எல்லா காரியங்களுமே பிதாத்தி என்கிற அனாச்சாரமாகும். ஓ குல்ல பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரங்களும் பிதாத்துகளும் வழிகேடாகும். ஓ குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அப்போ மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கம் என்று ஒருத்தன் உண்டாக்குவானையானால் அது சின்ன விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பறித்து ஒருத்தன் கையிலே கொடுக்கக்கூடிய பெரிய விஷயம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதியை பிடுங்கி வேற ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய பயங்கரமான பாரதூரமான ஒரு விஷயம். எவனோ ஒருத்தன் மார்க்கம் என்று சொல்வான், அதை நாங்கள் கேட்க வேண்டும் என்று உருவாக்கினால் அந்த எவனோ ஒருத்தனை எந்த இடத்துல வச்சுட்டோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல வச்சுட்டோமா இல்லையா? அப்போ இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நம்முடைய உத்தரவு இல்லாமல் என்னுடைய கட்டளை இல்லாமல் ஒரு அமலை ஒருவன் செய்வானேயானால் அது நிராகரிக்கப்படும். ஒரு அமல் செய்கிறதாக இருந்தால் என்னுடைய ஆர்டர், என்னுடைய உத்தரவு இருக்க வேண்டும். என் உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை ஒருவன் செய்வானேயானால் அது நிராகரிக்கப்படும் என்று சொன்னார்கள்.
மன் அஹதத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் யார் ஒருத்தன் புதுசாக ஒன்றை உண்டாக்குகிறானோ அது நிராகரிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த எனக்கு பிறகு எதையுமே நீங்கள் மார்க்கத்தில் உண்டாக்கிறாதீங்க, அது நரகத்தில் கொண்டு சேர்த்துரும், உங்கள் அமலையெல்லாம் நாசமாக்கி விடும் என்கிற அளவுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லானல்லாஹு மன் ஆவா முஹதிசன். யார் ஒருத்தன் மார்க்கத்தில் புதுசு புதுசாக உண்டாக்குறானோ அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவனை அல்லாஹ் சபிக்கிறான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒன்று நிலையில் இவங்க மார்க்கம்னு எத்தனை விஷயங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்களே, இந்த பேசிக்குகள்லாம் சின்ன விஷயமா பெரிய விஷயமா? அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம சும்மா ஒரு இபாதத்தானே உண்டாக்கிட்டோம், ஒரு பாத்தியாவை தானே ஓதுறோம், ஒரு கத்தம் தானே கொடுக்குறோம்னு நினைக்கிறார்கள். அது உள்ள அடங்கியிருக்கிற விஷயம் என்ன? மார்க்கத்தை யார் வேண்டாலும் உண்டாக்கலாம்னு அடங்கியிருக்கிறது. அதில் மார்க்கம் என்றால் அல்லாஹ் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எவன் சொன்னாலும் நாங்கள் கேட்க ரெடியாக இருக்கிறோம். யார் வேண்டுமானாலும் இந்த மார்க்கத்தை நுழைந்து கொண்டு இந்த நோன்பு வை, இந்த தொழுகையை தொழுகொண்டு உண்டாக்கிற முடியும் என்கிற அளவுக்கு இந்த பிதாத் என்பது டேஞ்சரான, பாரதூரமான, அல்லாஹ் ரசூலுடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் தனித்துவத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு செயல் என்றால் இது சின்ன விஷயமா? அல்லாஹ் குர்ஆனில் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை இன்றைக்கு நான் முழுமையாக்கி விட்டேன் அப்படிங்கிறான். அப்போ அன்றைக்கே இந்த மார்க்கம் முழுமையாச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உன்னை கொண்டு சேர்த்தா என்ன அர்த்தம்? மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக்கலன்னு அர்த்தம். அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக்கிட்டேங்கிறான், நீங்கள் நேற்று ஒருத்தன் சொன்னதை மார்க்கம்ங்கிறீங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஓ, அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக்கலை, இவர் அதை கண்டுபிடிச்சிட்டாரு, நேற்று வந்தவர் உண்டாக்கிட்டாரு, அதான அர்த்தம். அப்போ மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் கேரண்டி கொடுக்கும்போது இந்த பிதத்தை உண்டாக்கக்கூடியவங்க மேராஜ் நோம்புங்கிற இவங்க என்ன செய்கிறாங்க, மேராஜ் நோம்பு சின்ன விஷயம், ஆனால் மேராஜ் நோம்பு அப்படி பார்க்கக்கூடாது. அதை எவன் சொன்னால் யார் சொல்ல நீ கேட்குற அதான் மேட்டுறதில்ல. மேராஜ் நோம்பு தானே சின்ன விஷயம் தானேங்கிறாங்க. இது சின்ன விஷயமே கிடையாது. அதுக்குள்ளே என்ன அடங்கி இருக்கிறது? இந்த மேராஜ் நோம்பு என்று எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கிறான். அது 50 வருஷத்துக்கு முந்தைய சொல்லியிருப்பான், ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய சொல்லியிருப்பான், அதை அவனாக கற்பனை பண்ணி சொல்லியிருக்கிறான். அதை கேட்க நம்ம ரெடியாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எவனோ ஒருத்தன் எவன் இந்த மேராஜ் நோம்பு, உதாரணத்துக்கு மேராஜ் நோம்பு சொல்கிறேன், மேராஜ் நோம்பு பராத்து நோம்பு என்றெல்லாம் உண்டாக்கி இருக்கிறார்களே, இதை எவனோ ஒருத்தன் சொல்லுவான், அது மார்க்கமாக ஆயிரும் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தினுடைய அதிகாரம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் என்பது அடிபட்டுருதா? யார் வேண்டாலும் எதை வேண்டாலும் உண்டாக்கலான்னு வந்துருதா? அதையில் நீங்கள் பார்க்கணும். இது எப்படி சின்ன விஷயமாகும்? அப்போ நம்ம மார்க்கத்தில் இல்லாத சில விஷயங்களை சுட்டிக்காட்டி, உதாரணத்துக்கு சுட்டிக்காட்டி சொன்னால் அது சின்ன விஷயம் என்கிறார்களே, சின்ன விஷயமே இல்லை. தௌஹீத் ஜமாத் எடுத்து சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம்தான். இவர்கள் தப்பாக சின்ன விஷயம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால பிதாத்துகளை நம்ம எதிர்த்து கடுமையான ஒரு போக்கை கையாளுகிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? அது பெரிய விஷயம். எந்த அளவுக்கு பெரிய விஷயம்? அல்லாஹ்வும் ரசூலும் மாத்திரம் சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம், எவன் சொன்னாலும் கேட்போம். பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு யார் சொன்னாலும் கேட்போம். பெரிய ஆலிம் என்று பெயர் எடுத்து விட்டு அவர் எண்ணத்தை விட்டு அடித்தாலும் நாங்கள் என்ன செய்வோம், அதை எடுத்து நடக்குவோம். அப்படின்னா இது சின்ன விஷயமா? அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவுட் ஆகி போயிடுது. இப்போ அல்லாஹ் தான் எஜமான், அவன் தான் கட்டளையிடக்கூடியவங்கிறீங்க ஒரு பக்கம், முகமது நபி தான் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க பேசுனதுனால அல்லாஹ்ட்டிருந்து வாங்கி அவங்க சொல்கிறாங்க, வேற யாருக்கும் அல்லாஹ்ட்டிருந்து செய்தி வராது என்று அந்த கலிமாவுடைய அர்த்தம்னு சொல்லிக்கிறீங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்க, இந்த மார்க்கத்தின் பெயரால் 50 வருஷத்துக்கு முந்தைய யாராவது உண்டாக்கினா அதை செய்ய ரெடியாக இருக்கிறீங்க, 200 வருஷத்துக்கு முந்தைய எவனாச்சும் இருந்தான்னு சொல்ல அதை செய்ய ரெடியாக இருக்கிறீங்க, 500 வருஷத்துக்கு முன்னாடி எவனாவது எதையாவது சொல்லிட்டு போயிருந்தாண்டா அதை செய்ய ரெடியாக இருக்கிறீங்க. அதுக்குள்ளே உள்ள கருத்து என்ன? இந்த மார்க்கத்தில் சட்டத்தை அல்லாஹ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எங்கள் மக்களில் ஒரு ஆளாக இருந்து கொண்டு பெரிய ஆள் என்று பெயர் எடுத்துட்டா அவருக்கெல்லாம் இந்த மார்க்கத்தில் எதை வேண்டுமானாலும் உண்டாக்கி அதை திணிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது, அதை கேட்டுக்கொள்கிற கடமை எங்களுக்கு இருக்கிறது. இதான அர்த்தம். இது சின்னதா பெருசா? இது இஸ்லாத்தினுடைய அடித்தளத்தை தகர்க்குமா தகர்க்காதா? இஸ்லாம்ங்கிறது செதஞ்சு சின்ன பின்னமாகி நாசமாக போயிருமா இல்லையா? அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் மார்க்கன்னு சொல்லிட்டு போனால் அப்போ மார்க்கம் ஒரிஜினல் மார்க்கத்தை தேடியில் கண்டுபிடிக்க வேண்டியா போயிடும். அப்போ இதற்காகத்தான் நம்ம கடுமையான நிலைப்பாட்டு எடுக்கிறோம். அப்போ இதையெல்லாம் நம்ம சொல்லணும்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க, இதை போட்டுக்கிட்டு மேராஜ் பராத்து இதெல்லாம் போட்டு பெருசாக்குறாங்கிறாங்க. பெருசு தான் இது. யார் சின்னதுன்னு சொன்னால்? மார்க்கம் சின்னதுன்னு சொல்லாது நீங்கள் என்ன சின்னதுங்கிறீங்கன்ற உங்கள் பார்வையில் சின்னதாக தெரியுது. ஆனால் மார்க்கத்தை சின்னதாக சொல்லலை, நரகத்தில் சேர்க்கமுள்ள சொல்லுது.
எங்கள் முன்னோர்கள் பெரியார்கள் சொன்னதை கேட்டதுன்னா நரகத்தில் வந்து கிடக்குறோம்னு நரகவாசி புலம்புறான், அப்படிலாம் குர்ஆன் சொல்லுது. அப்போ சின்ன விஷயம் பெரிய விஷயத்துக்கு வந்து அது கிடைக்கக்கூடிய தண்டனையை அடிப்படையாக வைத்து தான் தீர்மானிக்கணுமே தவிர உங்கள் மனசாட்சிக்கு உங்கள் விருப்பம் உங்கள் மனோ இச்சை உங்களுக்குள்ள ஆட்கொண்டிருக்கிற ஷைத்தான் அதை சின்ன விஷயமாக ஆக்கி காட்டினால் அது சின்ன விஷயம் ஆயிருமா? இது பெரிய விஷயம். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவனாச்சும் உண்டாக்கி அதை நீங்கள் செய்தீர்களே ஆனால் அது ஒரு காலத்திலையும் அல்லாவிடத்தில் சின்ன விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படாது, பெரிய விஷயமாகத்தான் என்ன செய்யப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ என்ன விளங்கணும், பெரிய விஷயம்னு இவங்க நினைக்கிற காரியத்தையும் இவர்கள் பிரச்சாரம் செய்தது இல்லை. இவர்கள் எதை சின்ன விஷயம் என்று சொல்லுகிறார்களோ அது உண்மையில் சின்ன விஷயம் கிடையாது, அதுவும் கூட பெரிய விஷயம்தான். இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இப்போ தராவீஹின் தொழுகை 20 ரக்காத் தொழுகிறார்கள், நம்ம அது கிடையாது என்று நம்ம பேசுகிறோம். இதை பார்த்துட்டு இது சின்ன விஷயங்கிறாங்க. தொழுதுட்டு போகிறானே இது ஒரு பெரிய விஷயமா, இதுக்காக வேண்டி அடிச்சுக்கலாமாங்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய அடிப்படை விளங்கலை உங்களுக்கு. இஸ்லாத்தினுடைய அடித்தளம் அங்கே தகர்க்கப்படுதுன்ற விளங்கலை. எப்படி தகர்க்கப்படுது? அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து 20 ரக்காத் தொழுதாங்கன்னு ஆதாரம் இல்லை, எவனோ ஒருத்தன் அதை தொழுது காட்டியிருக்கிறான்றதுக்கு செஞ்சிருப்பான், நுழைச்சிருப்பான் அதை. அப்போ உங்களுக்கு எது பெருசாக தெரியுது? அல்லாஹ்வுடைய அவர் சொல்லிட்டு போகிறார் இப்போ இந்த அப்படின்னு என்ன அர்த்தம் அதுக்கு? அதுக்குள்ளே அடங்கி இருக்கிற கருத்து என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு 25, 50, 100 வருஷமாக எது வழக்கத்தில் இருக்குதோ அதைத்தான் கேட்குவோம் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்குது. அது சின்னதா? நீங்கள் தராவி தொழுகைங்கிற அந்த வடிவத்தை பார்க்குறீங்க, அதுக்குள்ளே அடங்கி இருக்கிற நம்பிக்கையை பாருங்கள். ஏன் இதை நீங்கள் மார்க்கம்னு ஏற்றுக்கிட்டீங்க? யார் வேண்டாலும் மார்க்கத்தை உண்டாக்கலான்னு உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அதனால ஏற்றுக்கிட்டீங்க. நீ யாருப்பா 20 ரக்கான்னு சொல்ல, நீ யாருப்பான்னு கேட்டீங்களா? 20 ரக்கான்னு தீர்மானிக்க நீ யாரு? குர்ஆன்லேருந்து காட்டு, அல்ல நபியுடைய சொல்ல எடுத்து காட்டு, அப்படிலாம் கேட்டிருக்கேன்னு. அப்படி கேட்காம அதை எடுத்து நடக்கிறீங்களே, இது வந்து சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம், பயங்கரமான விஷயம். அப்போ இபாதத்தை கூட உண்டாக்கலாம், ஒரு புதிய புதிய தொழுகையை கூட யார் வேண்டாலும் உண்டாக்கலாம், அது பெரிய விஷயம். நீங்கள் தொழுகைன்னு பார்த்துட்டு சின்ன விஷயம்னு நினைக்கிறீங்க. அதில் உள்ள அடங்கி இருக்கிற நம்பிக்கை என்னது? எதனால் இதெல்லாம் நீங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? யார் வேண்டாலும் மார்க்கத்தில் சொன்னால் நாங்கள் கேட்போம், முடிஞ்சு போச்சு கதை. லா இலாஹ இல்லல்லாஹும் போச்சு, முகமது ரசூலுல்லாஹும் போச்சு. இந்த ரெண்டுக்கும் எதிராக வந்தால் சின்ன விஷயமா? உங்களுடைய ஒரு செயல் வந்து லா இலாஹ இல்லல்லாஹோடு மோதுகிறது, உங்களுடைய ஒரு செயல் முகமது ரசூலுல்லாஹோட மோதுகிறது. இந்த ரெண்டோடும் மோதுகிற விஷயம் உங்களுக்கு சின்ன விஷயமாங்கிறேன். இந்த ரெண்டுக்கும் எதிராக போர் செய்கிறது சின்ன விஷயமா? அப்போ இப்போ நம்மளை ஏமாத்துறாங்க, மக்களை ஏமாத்துகிறார்கள். அதாவது இதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சம்பவத்தை உதாரணம் காட்டுகிறான். என்ன காட்டுறான்? அந்த முந்தைய சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்திற்கு சனிக்கிழமை அன்னைக்கு அவங்க வந்து மீனவர்களாக இருந்தாங்க. அவங்க கடலோரத்தில் வசிக்கிற மக்களாக இருந்தார்கள். அவங்கள வந்து சனிக்கிழமை நீங்கள் ஓய்வு போட்டுருணும், இறை வழிபாட்டில் இறங்கிடணும், 6 நாளைக்கு தான் நீங்கள் தொழில் செய்யணும். மனிதனுக்கு ஓய்வு கொடுக்காம எல்லா நேரமும் வேலை வாங்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு தடை போடுறான். இது அல்லாஹ்வுடைய தடைங்கிற வகையில் ஒழுங்காக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து கடலோரத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் சனிக்கிழமை மாத்திரம் என்ன செய்யும்னா அதிகமான மீன்கள் வந்து மேல்மட்டத்தில், கடலுடைய நீருடைய மேல்மட்டத்தில் தென்பட ஆரம்பிக்கும். அடாடா, மற்ற நாளில் விட இன்றைக்கி அதிகமாக வருது, இன்றைக்கி தானே ஜாஸ்தியாக மீன் படுற மாதிரி தெரியுது என்று ஆசைப்பட்டு ஒரு சாரார் போய் நினைஞ்சாங்க, மீன் பிடிக்க போனாங்க. அப்போ மற்றவங்க என்ன செய்கிறாங்க, இன்னொரு சாரார் வந்து அதை போய் தடுக்கிறாங்க. ஏன்பா அல்லாஹ் தடுத்துருக்கான், வேணாங்கிறான், அல்லாஹ் தடுத்த ஒன்றை போய் நீங்கள் செஞ்சு பாவியாயிராதீங்க அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, அறிவுரை சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு இல்லை 3வது குரூப் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவன் வந்து இவங்களுக்கு அறிவுரை சொல்கிறான். அவன் மீன் பிடிச்சா போட்டு போகிறான், அவன் சொன்ன நீ சொன்னால் கேட்காவ போகிறான், நீ பாட்டுக்கு உன் வேலையே பாடுறா, நீ ஏன் போய் அவனை போய் பிடிக்காதங்கிற அப்படின்னு சொல்லி நடுநிலை, உங்களுக்கு பேர் நடுநிலை. என்ன செய்வாங்க, ஒருத்தன் தீமையை செய்கிறான், ஒருத்தன் தடுக்கிறான். உனக்கு சக்தி இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லாட்டி பேசாமல் இருக்கணும், அல்ல நீனு போய் தடுக்கணும். அவனுக்கு போய் தடுக்கிறதுக்கு மேலே என்ன செய்யறான், இவனுக்கு அறிவுரை சொல்கிறான். எப்படி? லீம தாயிலோனா கௌமன் அல்லாஹு முஹ்லிக்குஹும், அவங்க தப்பு செஞ்சு அல்லாஹ் அவங்களை அழிச்சிக்கிடுவான், நீ அவனுக்கு போய் அறிவுரை சொல்கிற என்று ஒரு சாரார் என்ன செஞ்சாங்களாம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என்று கேட்டார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான், யார் தடுத்தாங்களோ அவங்கள காப்பாற்றணும், அநியாயக்காரங்களை அழிச்சோம். தடுத்தவனை மட்டும்தான் அல்லாஹ் காப்பாற்றிருக்கிறான்,
ஏண்டா இந்த மாதிரி சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் சொன்ன கட்டளை மீறுகிறாய் என்று தைரியமாக தீமையை தடுத்தாங்களே, அவங்கள காப்பாற்றணும். அநியாயக்காரங்களை எல்லாம் குரங்குகளாக மாற்றிவிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த அநியாயக்காரர் பட்டியலில் யார் வர்றா தெரியுமா? மீன் பிடிச்சவனு வர்றான். பிரச்சாரம் செஞ்சு தடுக்கிறவனை போய் ஏண்டா தடுக்கிறேன்னு கேட்குறானே, அவன் அந்த லிஸ்ட்டில் போயிடுறான். அப்போ நம்ம வந்து பிதஅத்து செய்யாதேங்கிறோம். ஒருத்தன் பிதஅத்து செய்கிறான், நடுவில் உட்காந்துக்கிட்டு நம்மளோட சேர்ந்துக்கிட்டு தடுக்கிறதுக்கு பதிலாக நமக்கு அறிவுரை, ஏன் அதெல்லாம் சொல்கிறீங்க, ஏன் அதெல்லாம் சொல்கிறீங்க, ஏன் இப்படி பிரச்சனை ஆக்குறீங்க, எங்கே போய் சேருவாங்க? அந்த லிஸ்ட்டில் உள்ள ஆட்கள் இவங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில் இவங்க என்ன செய்யறதில்ல, ஒன்றும் உனக்கு தடுக்க தம்பு இல்லாட்டி வாயை மூடி பிளாஸ்டிக் போட்டுட்டு இருக்கணும், அல்லது எங்களோட சேர்ந்து வந்து தடுக்கணும். நீ என்ன பண்ணுற? தடுக்கிறவனை போய் தடுக்கிற. எவன் தைரியமாக தியாகம் பண்ணி தடுக்க முன் வருகிறானோ, எவன் வந்து என்ன விலை வந்தாலும் பரவாயில்லைன்னு உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறானோ, அவனை ஊக்கப்படுத்துறதுக்கு பதிலாக அல்லது மௌனமாக இருந்து இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதிலாக அவனை டேமேஜ் பண்ணுறது, அவனுக்கு எதிராக மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணுறது, மக்கள்கிட்ட வந்து குழப்பம் செய்கிறார்கள். அது கூடாது என்கிறார்கள், இது கூடாது என்கிறார்கள். அவன் செயலுக்கு அவன் பொறுப்பாளி, உனக்கு என்ன வேலை என்கிற மாதிரி நம்மளுக்கு அறிவுரை சொன்னாங்கன்னா, இவங்கெல்லாம் யார் நல்லா விளங்கிக்கிறங்க. யார் வந்து சின்ன விஷயத்தை சொல்லாத பெரிய விஷயத்தை சொல்லாதன்னு சொல்லக்கூடியவனை தடுக்கிறானோ, இவனெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் யாரோட சேர்க்கப்படுகிறான்? அந்த தீமைகளை செய்கிறார்களே அவங்களோட சேர்க்கப்படுவானே தவிர தடுக்கிறவங்களை மட்டும்தான் அல்லாஹ் காப்பாற்றுவான். ஏன் வச்சுக்கிறங்க, சனிக்கிழமை மீன் பிடிக்கிறவர்களுடைய வரலாறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டி அப்படித்தான் சொல்லுகிறான். யாரு? பஞ்சை நல்லதீன என்ஹவுன சுஅ, தீமையை தடுத்த மக்களைத்தான் காப்பாற்றினோம், மற்ற ரெண்டு பேரையும் அழிச்சு விட்டோம்ங்கிறான்ல. அதனால தீமையை தடுக்கிறவனை போய் நீங்கள் அவனுக்கு முட்டுக்கட்டை போட்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் தீமை செய்யக்கூடியவர்கள் ஆகிவிடுவீர்கள் என்று சொல்கிறான். அதனால இந்த நடுநிலை வேஷம் போட்டுக்கொண்டு தடுக்கவும் வக்கில்லாமல் தடுக்கிறவனுக்கு இடைஞ்சல் பண்ணுகிற யார் செஞ்சாலும் சரி, அவர்கள் அந்த தீமையை செய்பவர்களோடு சேர்க்கப்படுவார்கள், அதுக்கு சமமானவர்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் என்பதற்கு இந்த சனிக்கிழமை சம்பவம் உதாரணமாக இருக்குது. இது ஒன்றாச்சா? அடுத்து இன்னொன்று, இப்போ சின்ன விஷயத்தை சொல்கிறாங்க, பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம், சின்ன விஷயம்னு வச்சுக்கிடுவோம். சின்ன விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு எங்கே இருக்குது? சின்ன விஷயத்தையும் அல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறான். நாங்கள் சொல்லக்கூடிய அந்த சின்ன விரலாட்டுறது, எதை சொல்லுவாங்கன்னா விரலாட்டுறது சின்ன விஷயம், நெஞ்சில் கை கட்டுறது சின்ன விஷயம், தொழுகையெல்லாம் சின்ன விஷயமா போச்சு. தொழுகை எல்லாம் ஏற்றுக்கிறவானா ஏற்றுக்கிற மாட்டானாங்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா இருக்குது, வச்சுக்கிடுவோம், சின்னன்னு வச்சுக்கிடுவோம். இந்த சின்ன விஷயம்னு சொல்லக்கூடியது நாங்களாக கற்பனை பண்ணி சொன்ன விஷயமா அல்லது குர்ஆன்லையும் நபியும் சொன்ன விஷயமா? நபி சொன்ன விஷயம் ஆகுமையானால் அப்போ நபிகிட்ட போய் கேளு, ஏன் வேலை சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லி அப்படின்னு கேட்கணும். அங்கேயில் கேட்கணும் கேள்வி. நாங்கள் உண்டாக்கி சொன்னா தானே எங்கள்கிட்ட நீங்கள் சின்ன விஷயம்னு கேட்கணும். நாங்கள் சொல்லக்கூடிய விரல அசைக்கிறது எங்கள் வேலையா, ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலையா? நெஞ்சில் கை கட்டுறது நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு தத்துவமா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு வழிகாட்டு முறையா? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அதை செஞ்சாங்க என்று சொல்லும் பொழுது, என்ன இந்த ரசூல்னு வந்து சின்ன சின்னத்தெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அப்போ நீங்கள் எங்களையா கேட்குறீங்க, அங்கேயில கேட்குறீங்க? அப்போ சின்ன விஷயம்னு சொல்கிறது சின்ன விஷயமா இருந்தாலும் அது மார்க்கத்தில் இருக்குமேயானால் அதை சொல்லத்தானே வேணும். இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகையுடைய அவசியத்தையும் சொன்னார்கள், தொழுது முடிச்சுட்டு 33 தடவை சுப்ஹான் அல்லாஹ் சொல்லு என்றும் சொன்னார்கள். அது பெரிய விஷயம், இது சின்ன விஷயம், ரெண்டையும் தானே சொன்னாங்க. பெருசை சொல்லிட்டு சின்னதை விடணும்னு எங்கேயாவது இருக்கான்னு கேட்குறேன். மார்க்கத்தில் எந்த இடத்துலையாவது நீங்கள் பெருசை மட்டும் சொல்லுங்கள், சின்னதுகளை விட்டு விடுங்கள்னு எங்கேயாச்சும் ஒரு ஆதாரத்தை காட்டி விட்டுருவோம். சின்ன விஷயத்தையும் தானே அந்த ரசூல் தானே சொன்னாங்க. சின்ன விஷயத்தையும் நான் கேட்குறேன், இந்த உலகத்தில் நீ இப்படி தான் நடக்கிறியா? அப்போ உன்னுடைய சைத்தான் தலையில் ஏறி கொண்டதுனால தான் இந்த கேள்வி கேட்குற. உன்னுடைய உலக விஷயத்தில் இப்படி நடந்தது உண்டா? நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கிறீர்கள் வைத்துக்கொள்வோம். வியாபாரியாக இருந்து கடை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கடையில் என்ன இருக்கும்? 100 ரூபா பொருளும் இருக்கும், 10 ரூபா பொருளும் இருக்கும், 50 காசு சாக்கிலெட்டும் இருக்கும். ஒருத்தன் வந்து 50 காசு சாக்கிலெட் கேட்குறான், சின்ன விஷயத்துக்கு வேறு கடைக்கு போ அப்படி சொல்லுவீங்களா? அதையும் விற்பனை பண்ணுவீங்களா? 100 ரூபா ஜாமான் கேட்டாலும் 100 ரூபா ஜாமான் கொடுப்பீங்க, 10 ரூபா ஜாமான் கேட்டால் 10 ரூபா ஜாமான் கொடுப்பீங்க, 50 காசு ஜாமானை கேட்டால் அதையும் தான் கொடுப்பீங்க. அவன் தான் வியாபாரி. அப்போ நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் உங்களுக்கு என்ன தெரிகிறது? சின்னதும் வேணும் பெருசும் வேணும், அதில் மட்டும் கரெக்டாக இருக்கிறா. துன்யாவில் மாத்திரம் சின்னது நீங்கள் விட்டதே கிடையாது.
அப்போ சின்னதுகளை எல்லாம் செய்யத்தானே செய்கிறோம். ஊசி கேட்டாலும் விற்கிறோம், பிளேடு கேட்டாலும் விற்குவோம், மிக்சி கேட்டாலும் விற்குவோம். மிக்சி பெருசு, ஊசி சின்னது. ஊசிலாம் நமக்கு லாய்க்கப்படாது. வேற கடைக்கு போ, நீ இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதான் கடை. அப்புறம் அப்போ நீ ஒரு கடை தொழில் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும், சின்ன விஷயம் பெரிய விஷயம் அப்படின்லாம் பார்க்காம சின்னதையும் மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறீங்க, பெரியதையும் அறிமுகப்படுத்துறீங்க, சின்னதையும் வியாபாரம் செய்கிறீங்க, பெரியதையும் வியாபாரம் செய்கிறீங்களா இல்லையா? சாப்பாட்டில் உட்காந்துட்டீங்க. சாப்பாட்டில் உட்காந்துருக்கும் போது சோறு பெரிய விஷயம், கறி பெரிய விஷயம், கூட்டு ஊறுகாய் தண்ணி எல்லாம் சின்ன விஷயம். அதெல்லாம் சின்னதெல்லாம் தள்ளு, பெருசு மட்டும் போடுன்னா திங்கிறீங்க. சோத்தையும் திங்கிறீங்க, கறியையும் திங்கிறீங்க, ஊறுகாயும் தொட்டுக்கிறீங்க, உருளைக்கிழங்கையும் எடுத்துக்கிறீங்க, அப்பளத்தையும் கடிச்சிக்கிறீங்க. இதில் அப்பளம்லாம் சின்ன விஷயம் தானே. அப்போ திங்கிற விஷயத்துக்கு மட்டும் சின்னது வேணும் பெருசு வேணுமோ? அப்போ சாப்பிட்ற வியாபாரத்துக்கு சின்னது பெருசுலாம் வேணும். திங்கிறதுக்கு என்ன செய்யணும், சின்னதையும் திம்பேன் பெரியதையும் திம்பேன். அப்படி அப்படி உங்களுக்கு தேவைப்படுது. 1000 ரூபாயின் நோட்டு இருக்குது, ஒரு 5 ரூபா நோட்டு கட்டும் இருக்குது. 5 ரூபா நோட்டு சின்னது, 1000 ரூபா கட்டு மட்டும் எடுத்து வை. அப்படி நடந்துருக்கிறீங்களா நீங்கள்? 1000 ரூபா கட்டாக இருந்தாலும் அள்ளி பாய்க்குள்ளே போட்டுக்கிறீங்க, 500 ரூபா கட்டாக இருந்தாலும் அதுவும் தான் எனக்கு வேணும். 1 ரூபா கட்டாக இருந்தாலும் விட மாட்டேங்கிறீங்களே. அப்போ 1 ரூபா நோட்டாக இருந்தாலும் வேணும், 1000 ரூபா நோட்டாக இருந்தாலும் வேணும். ஆனால் மார்க் வந்துட்டா சின்னது வேணாம், பெருசு மட்டும் போகுது. இது என்னங்கிறேன் உலகத்தில். அப்போ உலகத்தை மதிக்கிற அளவுக்கு நீ மார்க்கத்தை மதிக்கலையே. உலகத்தை பற்றி உன்னுடைய உள்ளத்தில் உள்ளதில் ஒரு சின்னதை கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்ற இவ்வளோ கவனமாக இருக்கிற. திங்கிறதுல மிஸ் பண்ணக்கூடாது, வியாபாரத்தில் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ உலக துன்யாண்டு வந்துருச்சுன்னா எல்லாத்துலேயும் கேர்ஃபுல்லாக கவனமாக இருப்பாங்க. ஆகிரத்துன்னு வந்துருச்சுன்னா கடையில் ஜாமான் கொடுத்துட்டு ஒரு பொருள் வாங்கிவிட்டு 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு மீதி காசு கேட்கும் பொழுது 50 காசை மிச்ச சில்லறை இல்லைன்னு விட்டான்னு வைங்க, சாக்லேட்டையாவது கொடு, வாங்கிட்டு வரீங்களா இல்லையா, போயிட்டு விட்டு வந்திருக்கல என்னைக்காச்சு. பஸ்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு 10 காசு பாக்கி தரலங்கிற கன்சூமர் கோர்ட் வரைக்கும் போகிறான், 10 காசு பாக்கி தரலன்னு. அப்போ 10 பைசாவையெல்லாம் விடாமல் வாங்குற அளவுக்குலாம் கவனமாக இருப்பீங்க துணியாண்டா. மறுமைன்னு சொன்னால் சின்னது. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ மறுமையை பற்றி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம், மறுமையை பற்றி மதிப்பே இல்லைன்னு அர்த்தம். பரீட்சையில் போய் உட்காந்துடுறோம், பரீட்சையில் கேள்வி போட்டிருப்பான். இந்த கேள்விக்கு 25 மார்க்கு, இந்த கேள்விக்கு 10 மார்க்கு, அதுக்கப்புறம் ஒரு 20 கேள்வியை போட்டு இதெல்லாம் 2 மார்க்குன்னு போட்டிருப்பான். இவர் என்ன செய்வார், 2 மார்க் வந்து போட்டு பெரிய கேள்வி மட்டும் எழுது, நீ பாஸ் ஆகிடுறிய. அப்புறம் அப்போ பரீட்சை காலில் உட்காந்து என்ன செய்யணும், 2 மார்க் கேள்வி தான் எழுதணும், 10 மார்க் கேள்வி தான் எழுதணும், 25 மார்க் கேள்வி தான் எழுதணும். நாங்கள்லாம் பெரியதை மட்டும் தான் எழுதுவோம். 50 மார்க் உள்ள கேள்வி இருந்தால் சொல்லுங்கள், அதை எழுதிட்டு போயிட்டுருக்குறோம். 25, 10, 5லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவீங்களா? ஒத்த மார்க் கேள்வியாக இருந்தாலும் எழுதுவீங்களா? எவன் இதில் முன்னேறுவான், எவன் தேர்வான், எவன் ஜெயிப்பான், எவன் பாஸ் ஆகுவான், எவன் ஃபஸ்ட்டில் வருவான், எவன் சின்னது பெருசு அத்தனையும் ஜெயிக்கிறானோ அவன் தான் ஃபஸ்ட்டில் வருவான். அப்போ நீங்கள் பரீட்சை ஹாலில் உட்காந்துக்கிட்டு உங்களை மாதிரி ஒரு சிந்தனையில் இருந்தால் உருப்பணவானவன். இது பரீட்சை ஹால் துன்யாங்கிறது. எப்படி பரீட்சையில் போய் பரீட்சை எழுதுறீங்களோ அதே மாதிரி இந்த துன்யா வாழ்க்கைங்கிறது பரீட்சை ஹால். அல்ல அந்த பரீட்சை ஹாலை நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கிறான். அதில் என்ன பண்ணணும், பெருசையும் தான் செய்யணும், சின்னதையும் தான் செய்யணும். சின்னதுன்னு சொல்லிட்டு அதை துண்டி விட்டு போயிடக்கூடாது. அப்போ இவங்க சின்ன விஷயத்தை சொல்லி குழப்புறீங்கன்னு சொல்கிறாங்களே, அது பல விதங்களில் தவறுன்னு விளங்கிக்கிறங்க. இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். இவர்களே உலகத்து விஷயத்தில் சின்னதையெல்லாம் தான் செய்கிறார்கள், அது விளங்கி கொள்ளணும். சரி, இவர்களை எதை பெரிய விஷயம் என்கிறார்களோ அதை கூட இவர்கள் சொன்னது கிடையாது, அதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது, இவர்கள் எதை சின்ன விஷயம் என்று சித்தரிக்கிறார்களோ அது உண்மையில் சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம்தான், இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய விஷயம்தான். அதனால தான் எதிர்க்கவும் செய்கிறான். அப்போ இதை நம்ம விளங்கி கொண்டோமே ஆனால் இந்த கேள்வி வருமா? அதனால் சின்ன விஷயம் பெரிய விஷயம் என்றெல்லாம் சொல்லி என்ன செய்யக்கூடாது, மக்களை குழப்பக்கூடாது, எல்லாத்தையும் தான் சொல்ல வேண்டும். தௌஹீத் ஜமாஅத் சொல்லக்கூடிய அனைத்துமே பெரிய விஷயங்கள் தான். அது பெரிய விஷயமாக இருக்கிற காரணத்தினால தான் நாங்களும் சீரியஸாக என்ன செய்கிறோம், முக்கியத்துவம் கொடுத்து மக்களை எச்சரிக்கிறோம். அவங்க மறுமையில் ஃபெயில் ஆகிடக்கூடாது, மறுமையில் நஷ்டப்பட்டுறக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்திற்காக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.